கயா. கயாவுக்கு என்ன விசேஷம்? இறந்தவங்களுக்கு பிண்டம் போடுறது. நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து காத்து கிடப்பாங்களாம், என் வம்சத்துல எவனாவது ஒருத்தனாவது வந்து எனக்கு பிண்டம் போட மாட்டானா? கயா. ராமச்சந்திரமூர்த்தி கயாவில் தசரதனுக்கு பிண்டம் போடுறதுக்காக போனார். பக்கத்தில் சீதை அம்மா. பிண்டம் போடுற பொழுது மனைவி பக்கத்தில் இருந்து போடுறது தான் விசேஷம். சீதை பக்கத்தில், ராமர் இங்கே. திடீர்னு என்னமோ ஒரு சின்ன வேலை, ஏதோ ஒன்று வாங்க வேண்டி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ராமர் என்ன பண்ணார்? அதுக்காக அந்த ஆத்தை தாண்டி போயிட்டார். ககையில ஓடுற ஆத்துக்கு பேர் தெரியுமா? பல்குனி. அர்ஜுனனுக்கு பல்குனன்னு பேரு. பல்குனி ஆறு வெள்ளம் போனுச்சு அப்ப. ராமச்சந்திரமூர்த்தி அந்த பக்கம் தாண்டி போயிட்டார். போற போது கணுக்கால் அளவுதான் தண்ணி. அவர் போனவர் வரல. இங்க நேரம் ஆகுது. குறிப்பிட்ட நேரத்திலே பிண்டம் போடணும். வந்திருக்க புண்ணியவான் சீதாதேவியை பார்த்தார். அம்மா, நீ பிண்டம் போடு. பெண்கள் பிண்டம் போடலாமா? கயாவில் போடலாம். சீதாதேவி பிண்டத்தை எடுத்தா, அவ பிண்டம் போட்டுட்டான். நம்ம ராமர் அப்பத்தான் வாராரு லேட்டா. என்ன, நான் பிண்டம் போட்டேன், தசரத சக்கரவர்த்தி வந்து வாங்கி கொண்டார். ராமருக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, நான் போட முடியாம போச்சே, எங்க அப்பாவுக்கு அன்னைக்கு கொல்லியும் போட முடியல, இன்னைக்கு பிண்டமும் போட முடியலையே. இனிமே பல்குனி நதியிலே வெள்ளம் வரப்படாது. இன்னைக்கு நாளைக்கு பல்குனியிலே தண்ணியே ஓடாது. தோண்டுனா முட்டு தண்ணி கிடைக்கும். நானும் பல வருஷம் போயிட்டு வந்துட்டேன். இன்னொன்னு தெரியுமா? காசியில ஒரு மரம், அதுக்கு பேரு அட்சய வடம்னு பேர். நம்ம ஊர் ஆலமரம். அட்சய வடத்திலே கும்பிடுறது. கயாவில ஒரு அட்சய வடம், அங்க கும்பிடணும். இந்த பிண்டம் போடுறம்மா பெரியவங்களுக்கு பிண்டம் எல்லாரும் போடலாம். பெண்களும் போடலாம், ஆண்களும் போடலாம். அதுக்கு அங்க ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பிண்டம் போட்டதுக்கு அப்புறம் இந்த அட்சய வடம் இருக்குல்ல, ஆலமரத்தடி, அங்க போகணும். தண்ணியை கையில் எடுத்துக்கணும். ஒரு காய், ஒரு பூ, ஒரு பழம், ஒரு இலை விடணும். நான் இனிமே இதை சாப்பிட மாட்டேன். என்ன? ஒரு காய், ஒரு பூ, ஒரு இலை, ஒரு பழம். எந்த பழத்தை விடலாம்? வேப்பம் பழத்தை விட்டுருவோமா? எந்த பழத்தை நீ விருப்பமா சாப்பிடுறியோ அந்த பழத்தை விடணும். அதுக்கப்புறம் அதை தொடப்படாது. எந்த காய் உனக்கு பிடிக்குமோ அதை விடணும். எந்த இலை அதிகம் பயன்படுத்துகிறாயோ அதை விடணும். எங்க தேவகோட்டையில இந்த இந்த அம்பாள் கோயில் கட்டின செட்டியார், ராமசாமி செட்டியார்னு ஒரு பெரிய ஜமீன்தார் வாழை இலையை விட்டுட்டார். அம்மா, வாழை இலை இல்லைன்னா என்ன பண்றது? கல்யாண வீட்டுக்கு போனா என்ன பண்றது? பிளேட்டை தூக்கிட்டு போவாரு ஜமீன்தார். புரியுதா? எதை நான் என்ன அறியுமா விட்டேன் சொல்லணும்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சது கொய்யாப்பழம். ரொம்ப காய், பரங்கி காய், அதை விட்டேன். கிட்டத்தட்ட 15 முறை போயிட்டு வந்துட்டேன். ஒரு நாள் கேட்டேன், சாமி, போன தடவை கொய்யாப்பழத்தை விட்டுட்டேன், பரங்கிக்காயை விட்டுட்டேன், இந்த முறை என்னத்தை விடுறது? யோ, நீ 15 முறை வர்ற, இப்படியே விட்டீன்னா ஒன்றும் சாப்பிட முடியாது. முதல் முறை எதை விட்டியோ அதே விட்டுட்டு போனார். புரியுதா? ஒரு சின்ன விஷயம் சொல்லவா? முதல் முறை 1999 போனேன். கொய்யாப்பழத்தை விட்டுட்டேன். எனக்கு கொய்யாப்பழம் வாசமே பிடிக்கும். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு ஒரு சத்திரம் இருக்கு. சத்திரத்தில் வந்து இருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் ட்ரெயினில் புறப்பட்டு மெட்ராஸ் போகணும். ரெடியா இருக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தர் போன் பண்றாரு.
யார் ஐயா? எனக்கு வேண்டிய ஒருத்தர். அண்ணே, நான் ரயிலுக்கு வந்துட்டேன், என்னுடைய பர்ஸ காசியில மேனேஜர் ரூமுக்கு, மேனேஜர் சிட்டி மேனேஜருடைய இடத்துக்கு பக்கத்துல பணம் கொடுக்கறதுக்காக எடுத்தேன், மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். பர்ஸ் இல்லைன்னா போக முடியாது, நானும் அந்த ட்ரெயினுக்கு போகணும். இவர் ரொம்ப சீக்கிரமா போயிட்டாரு, நான் கொஞ்சம் லேட்டா போறேன். படுத்தேன். அண்ணே, அந்த எப்படியாவது எடுத்து வந்துருங்க, நான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன் போறதுக்கு. வந்து பார்த்தா அவருக்கு அதிர்ஷ்டம், பர்ஸ் இருந்துச்சு. எடுத்துக்கிட்டு போயிட்டேன். அங்கே ட்ரெயின் புறப்பட போகுது. நல்ல வேலை கொண்டே கொடுத்தேன். என் சீட்ல நான் உட்கார்ந்தேன், அவர் சீட்ல அவர் உட்கார்ந்துட்டார். ஒரே ட்ரெயின். 10 நிமிஷம் ஆச்சு. அங்கிருந்து வந்தார். அண்ணே, இதை வச்சுக்கிடுங்க. என்ன? 4 கொய்யா பழம். அம்மா, சாப்பிடலாமா வேண்டாமா? அட பாவி, காலையில தான்யா தண்ணியில சத்தியம் பண்ணிட்டு விட்டுருக்கேன். இனிமே இதை வாங்கி சாப்பிட்டா எனக்கு சாகிற வரைக்கும் குடிக்க தண்ணி கிடைக்காதரா. இன்னைக்கு வரைக்கும் கிடையாதம்மா. கொய்யா பழம் கிடையாது, அப்புறம் அந்த பரங்கிக்காய் கிடையாது. இலை ஏதோ ஒரு இலையை விட்டு மறந்துட்டேன். இன்னைக்கு அதெல்லாம் எங்க? கயாவில். கயாவில் வரலாறு என்ன? கயாதரன் ஒரு ராட்சசன், நல்லவன். அதை மறக்கப்படாது. வழிபாடு பண்றவன், பூஜை பண்றவன், பெருமாளை கும்பிடுறவன். தேவேந்திரனுக்கு பொறாமை. இவன் இருந்தா நமக்கு தகராறு, இவன் இருக்கக்கூடாது. பிரம்மாவோட சேர்ந்து ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. இவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு பேரு கயாசுரன். மறக்காதீங்க, கயா அசுரன். என்ன கேட்டாலும் கொடுத்துருவான். பெருமாள் காலில் போய் விழுந்தாங்க. சாமி, இவன் பெரிய ஆளா வந்துகிட்டு இருக்கான், தேவலோகத்துக்கு அசுரம் போட்டியா போயிடுவான். இப்ப என்ன செய்யணும்? அவனை எப்படியாவது இல்லாம செய்யணும். பெருமாள் வந்தார். ஒரு யாகம் பண்றோம் அப்படின்னு பெருமா சொன்னார். யாகம் பண்றதுக்கு இடம் வேணும்ல. எந்த இடம்? கயாசுரனுடைய உடம்ப கேள். இவனாவது உடம்ப கொடுப்பானம்மா? அக்னி வச்சு வளர்க்கிறது. கயாசுரங்கிட்ட வந்து கேட்டான், கொடுத்தேன்ட்டான். படுத்துட்டான். முரட்ட ஆளு. நெஞ்சில அக்னியை போட்டு யாகம் நடக்குது. உடம்பு ஆடுது. ஆடுனா என்னத்துக்காக? மேல நிக்கிறவன் எல்லாம் ஆடுறான். பயம் வந்தது. பெருமாள் பார்த்தார். கதையை எடுத்து அவன் நெஞ்சில ஊன்றி திருவடியினால அமுக்கினார். ஆட்டம் நின்றது. கயாசுரன் கேட்டான், நான் இறந்து போக போறேன், எனக்கு ஒரு வரம் கொடு. என்ன? இந்த ஊருக்கு என் பெயரால் கயா என்று பெயர் இருப்பட வேண்டும். இந்த ஊரிலே வந்து முன்னோர்களுக்கு யாரெல்லாம் பிண்டம் போடுகின்றார்களோ அந்த பிண்டம் முன்னோர்களுக்கு சென்று சேர வேண்டும். அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். இன்னைக்கும் கயாவில் போய் என்ன பண்றான்? பிண்டம் போடுறான். அங்க இருந்து கொஞ்ச தூரம் போனா, ஒரு 25 கிலோமீட்டர் போனா புத்த கயா. புத்தருக்கு ஞானம் கிடைச்சது 2000 சொச்சம் வருஷத்துக்கு முந்தி. இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? புத்தர் ஒரு பெரிய இளவரசன். அவங்க அப்பா பத்திரமா வளர்த்தார். ஒரு நாள் வயசானவனை பார்த்தார். ஓ, இதுதான் கிளப்பத்தன்மை, ஒரு நாளைக்கு நமக்கு வந்துடுமோ. ஒரு பணத்தை தூக்கிட்டு போறத பார்த்தார். ஓ, நம்மளுக்கும் இதானோ. ஒரு கிழவனை பார்த்தாரா, பணத்தை பார்த்தாரா, குருடனை பார்த்தாரா, வாழ்க்கைய வேண்டாம் போ, நிம்மதியா இருக்கணும், கிளம்பிட்டார். ஊரா போனார். கயாவுக்கு வந்தார். அரச மரம். என்ன மரம்? அதுக்கு பேரு தான் போதி மரம். நம்ம ஊரு அரச மரம். என்ன மரம்? ஏமா, அது என்னமா அதுக்கு மட்டும் அரச மரம், மற்றதெல்லாம் குடிமக்கள் மரமா, ராஜா மரமா? ஏன்? அரச மரத்துக்கு கீழே சுத்தி வந்தீங்கன்னா ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். வயிற்றுல இருக்கிற புள்ள நல்ல பிள்ளையா பிறக்கும். அதுக்குத்தான் அரச மரத்துல பிள்ளையார வச்சு சேர்த்து சுத்தி வர்றது. அரச மரம். அரச மரத்துக்கு அவ்வளவு பெருமை. எதுக்கு சொல்ல வந்தேன்? கயாசுரன்.
கயாசுரன் சொன்னது மாதிரி மகாவிஷ்ணு எல்லா இறந்தவங்களுக்கு பிண்டம் போடுறதுக்கு இந்த இடம் சரியான இடம் என்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். இன்னைக்கும் எல்லாரும் அங்க போய் பிண்டம் போடுறாங்க. நமக்கு நான் அங்க போனேன், பார்த்தேன். இதெல்லாம் கயாவை பத்தி ஒரு சின்ன விஷயம் ஆரம்பிச்சேன். புத்தருக்கு ஞானம் எங்க கிடைச்சது? கயாவில். என்ன மரத்துக்கு கீழே? அரச மரம். அதுக்கு பேர் என்ன? போதி மரம். போதி மரம். நானும் வருஷம் போய் அங்க உட்கார்ந்துட்டு தான் வரேன், ஞானம் கிடைக்க மாட்டேங்குது. 25 கோயில் கட்டி இருக்காங்க. தாய்லாந்துக்காரன் தாய்லாந்துல இருக்கிறாப்புல கோயில், பர்மாக்காரன் பர்மாவில் இருக்கிறாப்புல கோயில். பாருங்க, அத்தனை கோயில். அது பார்த்தா 2 நாள் ஆகும். நம்ம மெயின் டெம்பிள் புத்தருக்கு ஞானோபதேசம் கிடைச்ச இடம். சிங்களத்து பௌத்த பிட்சுக்கள், பர்மாவை சேர்ந்த பௌத்தர்கள், சீனாவை சேர்ந்த பௌத்தர்கள் 90 வயசு 100 வயசு விழுந்து 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 100 கும்பிடு போடுறாங்க டெய்லி. இந்த இடத்துக்கு என்ன பேரு? புத்த கயா. பாருங்க, கும்பிடுங்க, பிண்டம் போடுங்க. சான்றோர்களுடைய நம்முடைய முன்னாலே இறந்தவர்களுக்கு நம்ம வீட்டில் நாய் இருந்து செத்து போச்சா, கண்ணுக்குட்டி செத்து போச்சா, ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாரா, அத்தனை பேருக்கும் பிண்டம் போடலாம். ஆன்மாக்கள் சாந்தி அடையும். இப்ப எத்தனை ஊர் பார்த்துட்டோம்? 2 ஆச்சா? வேகமா 3வது அலகாபாத்துக்குள்ள ஓடுறோம். அல்லாஹ் ஆபாத், அல்லாவினுடைய இருப்பிடம். அக்பர் வச்ச பேரு அல்லாஹ் ஆபாத், புனிதமான இடம். இந்த பாருங்க, திரிவேணி சங்கமம். சுருக்கமா சொல்றேன். திரிவேணி சங்கமத்தில் குளிக்க போறோம்ல, போட்டில் போகணும். கங்கை அங்கே இருந்து வரும், வெள்ளை வெளேர்னு இருக்கும். யமுனை இப்படி வரும், கருப்பா இருக்கும். கிருஷ்ணன் கருப்பா சிவப்பா? கிருஷ்ணம்னால கருப்பு தான், கருப்பு. யமுனை கிருஷ்ணன் ஆடிய இடம், கருப்பா வரும். கங்கை சிவபெருமான் தலை, சிவபெருமான் சிவப்பா கருப்பா? செக்கச்சி வந்த திருமேனி, நெருப்பு மாதிரி. கங்கை வெள்ளையா வரும், 2ம் சேரும். சேர்ற இடம் எப்படி இருக்கும்? தண்ணி அப்படி சேர்ந்து மேடா கிடக்கும். அங்கதான் நம்ம குளிக்கிறோம். கீழே இருந்து சரஸ்வதி வரும். சார், சரஸ்வதி ஆறு பார்த்தா பார்க்க முடியுமா? கீழே இருந்து வருது. ஒரு தமிழ் படிச்சவரோட போனேன். அவர் இப்படி பார்த்தாரு. சார், இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னாரு. எனக்கு ஒன்றும் தோணலையான்னு. எனக்கு தோணுதேன்னாரு. என்ன? இந்த கங்கை வெள்ளையா வருதில்ல, அதுதான் பால். இந்த யமுனை கருப்பா வருதில்ல, அதான் டிகாஷன். கீழே இருந்து சரஸ்வதி வருதில்ல, அதான் சர்க்கரை. இதான் சார் காப்பி. அட கடவுளே, கங்கையை பார்த்தா கூட காப்பியை மறக்க முடியலையே. இப்ப என்ன காப்பி நினைப்பு வந்துருச்சா? காலையில எந்திரிச்ச உடனே என்ன வேணும்? காப்பி வேணும். இருங்க, கீழே இருந்து சரஸ்வதி வருதுன்னு சொன்னா, இந்த 3 ஊருக்கும் ஒரு சிறப்பு. அட்சய வடம்ங்கிற ஆலமரம் 3 ஊர்லையும் இருக்கு. கயாவில் இருக்கு, காசியில இருக்கு, இப்படி சொல்றேன், அலகாபாத்தில் இருக்கு, காசியில இருக்கு, கயாவில் இருக்கு. அலகாபாத்தில் போனா மொட்டை அடிக்கணும். முண்டம், முண்டம்னா மொட்டை அடிக்கிறது. காசிக்கு போனா கீழே விழுந்து கும்பிடணும், தண்டம். கயைக்கு போனா பிண்டம் கொடுக்கணும். முண்டம், தண்டம், பிண்டம். 3 அட்சய வனம், 3 பகுதி. அந்த பெரிய ஆலமரம். இந்த அட்சய வனத்துக்கு அவளது சிறப்பு. எந்த ஊர்ல? 3 ஊர்லையும். இப்போ எங்களோட வந்த தாய்மார்கள், ஆமா, முடி இறக்கணும்னா ஆண்கள் சீக்கிரமா இறக்குவாங்களா, பெண்கள் இறக்குவாங்களா? ஆண்கள் தான் வருட்டுன்னு போயிடுவார். ஆனா ஒரு 6 மாதத்துக்கு சேவ் பண்ற செலவு மிச்சம், முடி வெட்டுற செலவு மிச்சம். பெண்கள் இறக்குவாங்களா? இவ்வளவு முடியல
வளர்றதுக்கு 6 மாசம் ஆகுமே. 6 மாசமா 6 வருஷம் ஆகும். அதுவும் இன்னைக்கு வழுக்கையா போயிட்டு இருக்கு. இதுக்காக பெண்கள் என்ன செய்வாங்க, அந்த கூந்தலை அந்த ஓரத்துல அப்படி கட் பண்ணி போட்டுருவாங்க. 100 பெண்கள் கட் பண்ணி போட்டா அது மிதக்கணுமா மிதக்காதா? மிதக்கணும்ல, மிதக்காது. சேலஞ்ச். சரஸ்வதி எடுத்துக்கிட்டு இன்னைக்கும் போய் பாருங்க, அத்தனை பேர் முடி கொடுக்கறாங்க. பூ முடின்னு பேரு. உள்ள இழுத்தரும் கங்கை யமுனை சரஸ்வதி 3 சேர்ந்த இடம் திரிவேணி சங்கமம். அங்க ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார், படுத்தபடி இருப்பார், அருமையான ஆஞ்சநேயர். அதுக்கு பக்கத்திலே மிக அற்புதமான சங்கரமணம். 3 பகுதி, கீழே சிவலிங்கம், மேல பெருமாள், அதுக்கு மேல பராசக்தி. அருமையான இடம் சங்கரமணம். இதெல்லாம் எங்க பார்க்கணும்? அலகாபாத் திரிவேணி சங்கமத்துல பார்க்கணும். ஊருக்குள்ள வந்தா நம்ம ஜவஹர்லால் நேரு இருந்த இடம் ஆனந்த பவனம். அங்கதான் ஒரு செங்கோல் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த காலத்து ராஜாக்கள் செங்கோல் கொடுப்பான்ல, அது மாதிரி 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கொடுக்கிற போது ஒரு செங்கோல் கொடுத்தாங்க. அந்த செங்கோலை ஜவஹர்லால் நேரு வாங்கினார். அவர் கைத்தடின்னு அதை கொண்டே உள்ள வச்சு விட்டாங்க. இத்தனை காலமா தெரியாம போச்சு. நம்ம இப்ப உள்ள பிரதமர் அதை கண்டுபிடிச்சு அந்த செங்கோலை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் வச்சுட்டார். தமிழ்நாட்டினுடைய செங்கோல் இன்னைக்கு டெல்லியில பாராளுமன்றத்தில். அது இருந்த இடம் ஆனந்த பவனம். பரத்வாஜர் ஆசிரமம் அங்கதான் இருக்குது. இதெல்லாம் எந்த ஊரு? அலகாபாத் திரிவேணி சங்கமம். போட்ல போகணும். அருமையான நீர் பறவைகள். நல்லா கும்பிடுங்க. இப்ப எத்தனை ஊர் ஆச்சு? 3 ஆச்சா? 4வது என்ன? அயோத்தி. நான் சொல்லவா வேணும்? நாங்க ரொம்ப நாளா போய் அயோத்தியில அந்த சின்ன ராமரைத்தான் பார்த்தோம். இப்போ கோயில் அற்புதமா கட்டியாச்சு. அயோத்திக்கு போனா சுத்தி வர அரண்மனைகள் இருக்கு. கோசலை இருந்த இடம், தசரத ராஜா இருந்த இடம், கைகேகி அரண்மனை எல்லாம் பார்க்கலாம். ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. 108 திவ்ய தேசங்களில் அயோத்தி ஒன்று. ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அயோத்திக்கு போனா அதையும் பார்க்கணும். முக்கியமா பார்க்க வேண்டியது நம்ம ராமருடைய திருக்கோயில். இப்போ உண்டாக்கப்பட்டது அற்புதமான ஆலயம். சுத்தி வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கு. புதுசா கட்டி இருக்கிறாங்க. உங்களுக்கு அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமானால் பெரிய புண்ணியம். நான் போய் பார்த்துருக்கேன். புதுசா கோவில் கட்டினதுக்கு அப்புறம் அயோத்திக்கு போகல. முக்கியமானது ஒண்ணு சொல்றேன். ராமர் கடைசியில வைகுண்டம் போனாரே, எப்படி போனார்? கிருஷ்ணருக்கு காலில் அம்பு பாஞ்சுது. ராமர் எப்படி போனார்? யாருக்காவது தெரியுமா? சரையு நதி. ஆஞ்சநேயரை கூப்பிடுறார். ஆஞ்சநேயா, நான் வைகுண்டத்துக்கு போக போகிறேன். வந்த அவதார நோக்கம் நிறைவேறிவிட்டது. நீ வர்றியா? ஆஞ்சநேயன் கேட்கிறான், வைகுண்டத்திலே நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? நான் மகாவிஷ்ணுவாக இருப்பேன், நாராயணமூர்த்தியாக இருப்பேன். நீங்க ராமனா இருப்பீங்களா? மாட்டேன். அப்படியானால் நான் வைகுண்டத்துக்கு வரவில்லை. எல்லாம் ஆசையா இருக்கும், பார்க்கறதுக்குள்ள ஓஞ்சு போயிடும், முடிஞ்சிடும். முடிஞ்ச அளவு பாருங்க. நான் சொல்லிடுறேன், முடிஞ்ச அளவு பாருங்கள். அயோத்தியில இதெல்லாம் பார்த்துட்டு மேல ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார், சின்ன மலை, அவரை பாருங்கள். பகவான் ராமகிருஷ்ணர்னு ஒருத்தர். எத்தனை பேருக்கு தெரியும்? கையை தூக்குங்க. பரவாயில்லையே. அவர் எங்க இருந்தாரு? கல்கத்தாவில். கல்கத்தாவுக்கு பக்கத்துல தட்சிணேஸ்வரம்னு ஒரு ஊர். ஆமா, கடவுளை நேர பார்த்திருக்கீங்களா? யாராவது கையை தூக்குங்க. என்னத்தை கையை தூக்குறது? ஒரு புள்ள தூக்காது.
பார்த்தது இல்லையில. இப்ப ரெண்டாவது கேள்வி, பார்க்க முடியுமா முடியாதா? அம்மா முடியுமா முடியாதா? முடியாது. முடியும். அம்மா முடியும்னு நினைச்சா முடியும், முடியாதுன்னு நினைச்சா முடியாது. ஆமா, கடவுளை பார்த்தவங்க யாராவது உண்டா? உண்டு. அதுக்குத்தானே நேரம் பேசுறேன். பகவான் ராமகிருஷ்ணர் கடவுளை காளி மாதாவை நேரில் பார்த்தவர். காளி மாதாவுக்கு பேரு தெரியுமா? பவதாரிணி. கல்கத்தாவில தட்சிணேஸ்வரத்துல அம்பாளுக்கு பேரு பவதாரிணி. துன்பங்களை எல்லாம் மாற்றக்கூடியவள், அற்புதமான மூர்த்தி. அங்க வேலை பார்க்கிறவர் ராமகிருஷ்ணர். ராமகிருஷ்ணருக்கு இயற்பெயர் தெரியுமா? கதாதரன். கயையிலே சுவாமிக்கு பேரு கதாதரன், கதையை தரித்த பெருமாள். அவங்க அம்மா தவங்கிடந்து பெத்த பிள்ளை பகவான் ராமகிருஷ்ணர். ஆரம்பத்துல பேரு கதாதரன். இந்த பிள்ளை காளி கோயிலுக்கு பூசாரியா போயிடுச்சு. காளி கோயில் எங்க இருக்கு? கல்கத்தாவுக்கு பக்கத்துல தட்சிணேஸ்வரத்துல இருக்கு. ஒரு ஜமீன்தாரிணி அம்மா கட்டி இருக்காங்க. அவங்கதான் அதுக்கு எல்லா பொறுப்பும். அவங்க மாப்பிள்ளை ஒருத்தர் அவரு. அங்கே அற்புதமான காளி கோயில். ஒரு பக்கம் 11 சிவலிங்கம், ஒரு பக்கம் கிருஷ்ணன் கோயில், ஒரு பக்கம் பவதாரிணி காளி மாதா. கம்பீரமா இருப்பா. அவரு காளி மாதாவுக்குத்தான் பூஜை பண்றது. என்னங்க, ஒரு 25 வயசு கூட இருக்காதுங்க அவருக்கப்ப. நான் சொல்றதெல்லாம் 1870 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். பூஜை பண்றார். யாருக்கு? பவதாரிணி அம்மா. ஆமா, கடவுளோட பேச முடியுமா? என்னம்மா, பேச முடியுமா முடியாதா? முடியும். பரவாயில்லையே, ரொம்ப தெளிவா இருக்கீல. பேச முடியும். இந்த மனுஷனோட பேசுறதை விட கடவுளோடு பேசுறது நல்லது. இந்த மனுஷங்கிட்ட கஷ்டத்தை எல்லாம் சொன்னா வேணுமுடா இவனுக்குன்ட்டு போயிடுவான். கடவுள் அம்பாள்கிட்ட சொன்னா தீர்த்து வைப்பா. தீர்த்து வைப்பாளா மாட்டாளா? தீர்த்து வைப்பா. பவதாரிணி அம்மா காளி மாதா, உன்னை நான் நேர்ல பார்க்கணும். யாரு கேட்கிறா? ராமகிருஷ்ணர். அம்மா, இவ்வளவு காலமா உன்னை சிலையில தான் பார்த்திருக்கேன், நேர்ல பார்க்கணும். நீ எப்படி இருப்ப? உன்னுடைய அழகான தோற்றத்தை பார்க்கணும், உன் அருள்முகத்தை பார்க்கணும், உன்னுடைய கண்களை பார்க்க வேண்டும், உன் திருவடியை பார்க்க வேண்டும். அம்மா, நான் உன் புள்ள, நீ அம்மா. புள்ள கூப்பிட்டா அம்மா வருவாளா மாட்டாளா? வரணும்ல. இந்த உடம்ப கொடுத்த தாயே வர்றாளே, உயிரை கொடுத்து, உடம்ப கொடுத்து, அறிவை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, அருளை கொடுக்கக்கூடிய தாய், நீ வராம இருப்பியா? நீ வரணும். அம்பாள் வரவே இல்லை. கண்ணீர் விட்டு அழுதாள். 10 நாள் 15 நாள். ஒரு நாள் சொல்றார், அம்மா என் மனச இந்த வேட்டிய முறுக்குனாப்புல யாரோ முறுக்குறாங்க. இந்த வேட்டி துவைக்கிற போது முறுக்குவோம் இல்ல. இன்னைக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு. நம்ம என்னத்தை முறுக்குனதை கண்டமா முறுக்காத கண்டமா? அந்த காலம் வேட்டி அப்படி முறுக்கி புளிவோம் இல்ல. என் மனசை யாரோ முறுக்கி புளிகிறாப்புல இருக்கு. தாயே, நீ காட்சி கொடுக்கலன்னா இன்னைக்கு ராத்திரி இங்கே இருக்கிற உடைவாளை எடுத்து நான் வெட்டி கொண்டு செத்து போய் விடுவேன். சொன்னது யாரு? பகவான் ராமகிருஷ்ணர். அம்பாள் பேசவே இல்லை. ராத்திரி 12 மணி வந்துட்டார். இந்த பாரு, நீ காட்சி தரல, இந்த பிறவி வீணாக போய்விட்டது. அம்பாளை பார்க்கலன்னா இந்த பிறவி வீண். எனக்கு இந்த பிறவி வேண்டாம், நான் இறந்து போகிறேன். தாயே, நீ காட்சி தரவில்லை. அந்த வாளை எடுத்தாரா, வெட்ட போனாரா, கலகலன்னு சத்தம். நிமிந்து பார்க்கிறார். அம்பாள் மூச்சு விடுறான். எப்படி இருக்கும்? அம்மா தாயே, அப்படியே அழகா நிற்கிறான். சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குலைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையல் கண் எம்பிராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரண நூபுரஞ்சிலம்பும் அடிகள் போற்றி. தாயே, காட்சி கொடுத்துட்டே, இந்த ஜென்மம் சாபல்யமாகி விட்டது. அம்மணி, ஜெகதம்பிகே, கருணாகரி, பரமேஸ்வரி, கண்மணி. அப்படியே கொற்றார் மலையா.
அம்பாளுக்கு எப்படி இருக்கும்? மறைஞ்சிட்டான். இதெல்லாம் அம்மா வரலாறு, புராணம் இல்லை. புராணம்னா சில பேர் நம்புவான், சில பேர் நம்ப மாட்டான். இது நீங்களும் நானும் உசுரோடு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ இது நடந்தது அவ்வளவு உண்மை. கிட்டத்தட்ட 1870 ஒட்டிய ஒரு காலகட்டம். அம்பாளை பார்த்தவர் பகவான் ராமகிருஷ்ணர். கல்கத்தாவில் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அப்ப வயசு கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயசுக்குள்ள இருக்கும். காலேஜில் இன்டர்மீடியட் படிக்குது. அந்த பிள்ளைக்கு பேரு நரேந்திரன் பேரு. தெரியுதா? என்ன பேரு? நரேந்திரன். அவங்க அப்பா ஒரு வக்கீல், விஸ்வநாத தத்தர். நரேந்திரன் ரொம்ப சுட்டி பையன். கல்லூரியில இன்டர்மீடியட் படிக்கிறான். அந்த காலம் அப்படி ஒரு படிப்பு, இந்த பியூசி மாதிரி. வாத்தியார்கிட்ட போனான், ஐயா கடவுள் உண்டா? உண்டு. நீங்கள் பார்த்தது உண்டா? நான் என்னத்தடா பார்த்தேன்? அப்போ கடவுள் கிடையாது, போங்க. பார்க்கலன்னா கடவுள் இல்லை ஐயா. இந்த பணக்காரங்களா சேர்ந்து கட்டி விட்ட கற்பனை. பார்த்தா தானேயா கடவுள்? எவனை பார்த்தாலும் பார்க்கலங்கிறான். அப்போ கடவுள் கிடையாது, பொய். யாரு? இந்த பையன் நரேந்திரன். ஒரு வாத்தியார்கிட்ட போனான், கடவுள் உண்டா? உண்டு. நீங்கள் பார்த்ததுண்டா? நான் பார்த்ததில்லை, ஆனால் பார்த்தவரை பார்த்திருக்கிறேன். என்ன சொல்றீங்க? கடவுளை பார்த்தது யார்? தட்சிணேஸ்வரத்துக்கு போ, ராமகிருஷ்ணர்னு ஒருத்தர் இருப்பார். கடவுளை பார்த்தவர் அவர். உன்னுடைய பசி யானை பசி. யானை பசிக்கு சோறு போடக்கூடிய ஆற்றல் உலகத்திலேயே அந்த பரம ஞானி, தட்சிணேஸ்வரத்து ஞானி ராமகிருஷ்ணருக்கு மட்டுமே உண்டு. ஓ, இந்த பிள்ளை வயசு என்ன சொன்னேன்? கிட்டத்தட்ட 16-17 வச்சுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்லை, அதுக்கு உள்ளதான். இந்த பையன் போறான், அவங்க பாட்டிட்ட போறான். பாட்டி, என்ன? நான் தட்சிணேஸ்வரத்துக்கு போறேன். எதுக்கு போற? இங்க ராமகிருஷ்ணர்னு ஒருத்தர் இருக்காராம், பார்க்க. ஐயையோ, அவர் பைத்தியம் இல்ல. என்ன பாட்டி சொல்ற? ஆமாப்பா, அது பைத்தியம். அதுக்கு என்ன தெரியும்? பொண்டாட்டிய தெரியுமா? பிள்ளைய தெரியுமா? பணங்காச தெரியுமா? கடைய தெரியுமா? செல்வத்தை தெரியுமா? செல்வாக்க தெரியுமா? அதுக்கு ஒன்னும் தெரியாது, கடவுளைத்தான் தெரியும். பாட்டி பாட்டி, என்ன சொன்ன? கடவுளைத்தான் தெரியும். பாட்டி, எனக்கு எல்லாம் தெரியும், கடவுளைத்தான் தெரியல. அப்ப எனக்கு யாரு வேணும்? அவர் தானே வேணும். பாட்டி, நிஜமா சொல்லு. ஆமாப்பா, அது பைத்தியம், அது ஞான பைத்தியம், அது கடவுளுக்கு இருக்கு. எனக்கு அப்படி ஆள் தான் வேணும் பாட்டி. இந்த பிள்ளை ஓடுறான். எங்க ஓடுறான்? தட்சிணேஸ்வரம். ஒரு அறை, நாங்க எல்லாம் போய் பார்த்திருக்கேன். ஒரு சின்ன அறை, அதுக்குள்ளே பகவான் ராமகிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்கிறார். அங்கே கதவு திறக்கப்படுகிறது. அந்த பிள்ளைக்கு என்ன பேரு? நல்லா கேக்குறீங்க, சந்தோஷம். காலேஜ் பயில கூட கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. நரேந்திரன் கதவை நிற்கிறான். ராமகிருஷ்ணர் எந்திரிச்சார், ஓடுறார் அவனை தேடி. மகா ஞானி, காளி மாதாவை நேரில் பார்த்தவர். ஓடுறார், கட்டி பிடிச்சுக்கிட்டார். வா வா, உனக்காக நான் எத்தனை காலம் காத்திருந்தேன். அவன் பார்த்தான், இது பைத்தியம். அம்மா, முன்னப்பட தெரியாத ஆளை பிடிச்சுக்கிட்டு உனக்காக நான் காத்திருந்தேன் எத்தனை காலம்னு கேட்டா அந்த ஆள் யாரு? பைத்தியம் தானே. இது சரியான பைத்தியம். ஐயோ, பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டமே. கட்டி பிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்துட்டாருங்க. உட்கார வச்சுட்டார். பையன் உட்கார்ந்தான். இங்க ஒரு 7-8 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பழைய சீடர்கள். இந்த பையனையே பார்த்தார். ராத்திரி தூங்குற போது உன் நெத்தியில ஒரு ஜோதி வந்து சேர்கிறதா? ஆமா, அது எல்லாருக்கும் தானே வரும். அவன் புரியுதா புரியலையா? இந்த புள்ள தூங்குற போது ராத்திரிக்கு ஒரு தீபம் வந்து இங்க உட்காருமா. இந்த பையன் அதை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கிடுவான். காலையில அந்த ஜோதி போயிடுவான். இவன் நினைச்சான், தூங்குற எல்லாருக்கும் இப்படித்தான் போல இருக்கு. யார்கிட்டயாவது கேட்டா தானே,
இப்ப பகவான் ராமகிருஷ்ணர் கேட்கிறார், ராத்திரி தூங்குற பொழுது ஒரு ஜோதி உன்னுடைய நெற்றியில் வந்து சேருகிறதா? ஆமாம், அது எல்லாருக்கும் தானே சேரும். இவங்களை எல்லாம் கேளு, இந்த உட்கார்ந்து இருக்கு பாரு இத்தனை கேசு, எல்லாத்தையும் கேளு. யாருக்காவது ஜோதி வந்து நெத்தியில சேருதா? ஜோதியா? என் பொண்டாட்டி பேரு தான் ஜோதி. ஜோதி எங்க நெத்தியில சேர்ந்தது? ஒண்ணும் கிடையாது. புரியுதா? நரேந்திரனுக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு வரக்கூடிய ஒரு இன்ப அனுபவம், எனக்கு வரக்கூடிய ஒரு ஞான அனுபவம் இவருக்கு தெரிகிறது. இவர்தான் என் குருநாதர். கேட்கிறான், கடவுள் உண்டா? கேட்கத்தானையா வந்தான். கடவுள் உண்டா? உண்டு. நீங்கள் அவரை பார்த்ததுண்டா? நரேந்திரா, உன்னை பார்ப்பது போலே நான் காளி மாதாவை பார்த்திருக்கிறேன். என்னடா அது? பார்த்திருக்கேன். எனக்கு காட்ட முடியுமா? வா காட்டுகிறேன். சம்மணம் போட்டாரு, பத்மாசனம் போட்டாரு. புரியுதா? இந்த கால் இங்க வரணும், அந்த கால் இந்த தொடைக்கு வரணும். அதுக்கு பேரு என்ன ஆசனம்? பத்மாசனம். தாமரப்பூ மாதிரி. நானும் ஒரு காலத்தில் ஆசனம் எல்லாம் போட்டேன். இப்ப பத்மாசனம் போட்டா எடுக்கிறதுக்கு 2 ஆளு வேண்டி இருக்கு, விட்டுட்டேன். பத்மாசனத்துல உட்கார்ந்தார். எய்தாப்புல உட்கார். இந்த பிள்ளை எய்தாப்புல உட்கார்ந்தது. தொடையில கைய வச்சார், கண்ணை மூடினார். அப்படியே அந்த பிரேமையில் ஆழ்ந்து விட்டார். இந்த பையனுக்கு ஒன்னும் புரியல. மேலே 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 போகிறான். நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எல்லாம் மறந்து போச்சு. என் பெயர் நரேந்திரன், மறந்து போச்சு. நான் யூனிவர்சிட்டியில் இன்டர்மீடியட் படிக்கிறேன், மறந்து போச்சு. எங்க அப்பா பேரு விஸ்வநாத தத்தர், மறந்து போச்சு. எங்க அப்பா ஒரு வக்கீல், மறந்து போச்சு. நான் ராமகிருஷ்ணருக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறேன், மறந்து போச்சு. ஆனால் நல்லா இருக்கு, சுகமா இருக்கு. மனசு செத்தாத்தான் நிம்மதியா இருக்க முடியும். எழுதி வச்சுங்க. இந்த மனசு இருக்கிற வரைக்கும் எதை நினைக்க கூடாதோ அதைத்தான் நினைக்கும். நினைக்குமா இல்லையா? டாக்டர் குரங்க பத்தி நினைக்காம மருந்தை சாப்பிடுன்னா மருந்தை எடுக்கிற போதெல்லாம் குரங்குதான் நினைப்பு வரும். மனம் ஒரு குரங்கு. மனசு இறக்கணும். தாயுமான சுவாமி பாடுவார், சினமிறக்க கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. நீ 1000 சொல்லி என்னடா புண்ணியம்? உன் மனசை கட்டுப்படுத்த துப்பு கிடையாது. நீ என்னத்தை பேசி என்னத்துக்கடா? மனசு இறந்து போகும். சார், எப்போவாது மனசு இறந்து போயிருக்கா? கைலாஷ் யாத்திரை போறீங்கல்ல, யாராவது போயிருக்கீங்களா? கையை தூக்குங்க. பரவாயில்ல. கைலாஷ் யாத்திரை போறவங்க டோல்மோ பாஸ்ன்னு ஒரு இடத்துல ஏறுவாங்க. இந்த கைலாஷ் மலையை சுத்தி வாரது, அதுக்கு பேரு பரிக்கிரமான்னு பேரு. 2ஆம் நாள் அன்னைக்கு அதுல ஏறுவாங்க. மூச்சு முட்டும். 19,000 சொச்சம் அடி மவுண்ட் கைலாச சுத்தி வருவோம். அதுக்கு பேரு பரிக்கிரமான்னு பேரு. 54 கிலோமீட்டர். முதல் நாள் 18 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு போயிருவோம், பரவாயில்ல. 2ஆம் நாள் 2 மலை ஏறி இறங்கணும். அதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அந்த மலை 2வது மலைக்கு பேரு டோல்மோ பாஸ். மலை ஏறுவோம், மூச்சு முட்டும், ஒன்றும் புரியாது. ஆக்சிஜன் குறைஞ்சுக்கிட்டே வரும். நான் 3 தடவை அங்க போயிருக்கேன். ஒரு தரம் போற பொழுது மூச்சு முட்டுது. எங்களோட வந்த ஒருத்தர் மேல சமாதி ஆயிட்டார். அங்க இருந்து ஒரு ஷெர்பானா நேபாளத்துக்காரன், எங்களுக்கு துணையா வர்றவன் இறங்குறான். உன்னால முடிஞ்சா ஏறு, இல்லாட்டி இறங்கு. எப்ப? 2004, 20 வருஷத்துக்கு முன்னால. நான் எங்க இறங்குறது? போயா, வந்தாச்சு, போனா போயிட்டு போகுது, போ. மூச்சு வாங்குது. மேல ஏறி போனா உச்சியில நிக்கிறான். நம்ம யாரு, என்ன, எங்க இருந்து வந்தா எல்லாம் மறந்து போச்சு. ஆனா நல்லா இருக்கு, சுகமா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் நிக்கிறோம். ஷெர்பா தோல்ல கைய வைக்கிறோம். ஏய், கீழே இறங்கு, மழை, பனிமழை பெஞ்சா உன் கதை முடிஞ்சிரும். அவன் தட்டுனதுக்கு அப்புறம் என்னமோ தெரியல, கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டே போவான். இறக்குவான் இறக்குவான் இறக்குவான். 2 இடத்துல விழுந்தேன், 3 இடத்துல பனி மேல நடந்தேன். அவன் காட்டுற வழியில போய் கீழே இறங்கினா, அப்பாடா சாமி, மனசு நினைப்புக்கு வந்துருச்சு. மனசு இறந்து போனால்
நிம்மதி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருடைய இல்லை, நரேந்திரனுடைய. விவேகானந்தருக்கு பழைய பேர் என்ன? நரேந்திரன். நரேந்திரனுடைய தொடையில கைய வச்சாரா, இவன் மேல மேல போனானா, எல்லாம் மறந்து போச்சா, சுகமா இருக்கு. வச்ச கைய ராமகிருஷ்ணர் எடுத்தார், இறங்கிட்டான். இல்ல நான் அங்கேயே இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை, பெட்டி அங்கே இருக்கும், சாவி எங்கிட்ட இருக்கும். நீ ரொம்ப சாதிக்கணும், அது வரைக்கும் அந்த இன்ப நிலை உனக்கு கிடைக்காது. புரியுதா? இந்த நரேந்திரன் விவேகானந்தராக மாறினான். விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனார் 1893. நேரம் இல்லை, நான் அங்கெல்லாம் போகல. என்ன காசிக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு நான் சொல்லணும், அதுதான் முக்கியம். அமெரிக்காவுக்கு போனார், 4 வருஷம் அங்கே இருந்தார். நிறைய செய்திகள். 1897 அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு வரணும். விவேகானந்தர் பிறந்ததெல்லாம் கல்கத்தா, இன்னும் அந்த வீடு இருக்கு. நேர கல்கத்தாவுக்கு தானே போகணும். ஆமா, அந்த காலம் கப்பல் தாங்க, பிளேன் எல்லாம் கிடையாது. நேர எங்க தெரியுமா வர்றார்? ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜா பாஸ்கர சேதுபதி, அவர் தான் விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போற பொழுது பெரும்பணம் கொடுத்தவர். பெரும்பணம்னா எவ்வளவு தெரியுமா? 1893 அழகிய சிங்கம்னு ஒரு ஐயங்கார், என்ன பெரிய 23 வயசு பையன், நரேந்திரனுங்கிறவனை அமெரிக்காவுக்கு அனுப்பணும். எல்லா பிள்ளைங்களும் ஆளுக்கு 8 அணா கொடுங்கோ. 8 அணான்னா 50 பைசா. 1500 பிள்ளைகள் 750 ரூபாய் கொடுத்தாங்க. பணம் பத்தலை. ராமநாத சேதுபதியினுடைய தாத்தா பாஸ்கர சேதுபதி மகாராஜா, அவர்கிட்ட வந்து கேட்டாங்க. சேதுபதி 500 ரூபாய் கொடுத்தார். அப்போ 500 ரூபாய் இருந்தா இப்படி கட்டடம் கட்டிப்படலாங்க. இன்னைக்கு 500 ரூபாய் கொத்தனாருக்கு அரை வேலைக்கு தாங்காது. அன்னைக்கு 500 ரூபாய் 1250 ரூபாயை வாங்கித்தான் விவேகானந்த சுவாமிய அமெரிக்காவில் சிகாகோவுக்கு அனுப்பிச்சாங்க. சிகாகோவில் 7000 பேர் இருந்த பெரிய மேடையில பேசினார். இந்து மதத்தை நிலைநாட்டினார். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால சிகாகோவுக்கு போனேன். அங்க ஒரு சொற்பொழிவு. நான் கேட்டது என்ன தெரியுமா? நான் விவேகானந்தர் பேசின இடத்தை பார்க்கணும். அந்த ஆளுக புண்ணியவான்கள் கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல தான் பேசினார். அவர் படம் வச்சிருக்காங்க, உருவச்சிலை வச்சிருக்காங்க, எழுதி போட்டிருக்காங்க சுவாமி விவேகானந்தர் பேசிய பேச்சு. முக்கியம் என்ன தெரியுமா? கீழே இறங்கி வந்தனா அந்த தெருவுக்கு பேரு விவேகானந்தா ஸ்ட்ரீட். அமெரிக்காவில் சிகாகோவில் அந்த தெருவுக்கு பேர் என்ன? விவேகானந்தா ஸ்ட்ரீட். நம்ம ஊர்ல அப்படிங்கெல்லாம் பேர் வைக்கிறதா இருந்தா அரசாங்கம் நம்மளை விடாது. புரியுதா? இருக்கட்டும். அந்த விவேகானந்தர் தனுஷ்கோடியில வந்து இறங்குறார். இங்கே சேதுபதி ராஜா, என் 2 கையவும் ஏந்துவேன், 2 கையில தான் உங்க காலை வைக்கணும். எப்படி இருக்கு? பாஸ்கர சேதுபதி மகாராஜா 2 கையவும் ஏந்தினார். விவேகானந்தர் காலை வச்சு இறங்கினார். ராமேஸ்வரத்தில் பேசினார். பேசின பேச்சு எழுதி போட்டிருக்கங்க. சரிதானா? இருங்க, இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன். இப்ப ராமகிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, விவேகானந்தர் யாருன்னு தெரிஞ்சு போச்சா? அடிக்கடி வெளியூர்களுக்கு போக மாட்டார். தட்சிணேஸ்வரத்துல காடிக்கு முன்னாடியே இருப்பார். அவர் போன ஊர் எது தெரியுமா? கிருஷ்ணனும் ராதையும் இருந்த பிருந்தாவனம். அவர் பிறந்த கமர்புகூர், அவர் மனைவி சாரதாமணி தேவியார் பிறந்த ஜெயராம்பாடி, எல்லாம் கல்கத்தா பக்கம். முக்கியமானது காசி. எந்த ஊருக்கும் போகாத ராமகிருஷ்ணர். நம்ம பக்கமெல்லாம் அவர் வந்ததே இல்லைம்மா. அவர் அப்பா வந்திருக்கார் ராமேஸ்வரத்துக்கு. அவர் சம்சாரம் சாரதையம்மா வந்திருக்காங்க ராமேஸ்வரத்துக்கு. பகவான் ராமகிருஷ்ணர் இங்கே எல்லாம் வந்ததில்லை. 50 ஆண்டுகள் வாழ்ந்தார்.
1836 பிறந்து 1886 சமாதி. அந்த ராமகிருஷ்ணருக்கு ஒரு ஆசை, காசிக்கு போக வேண்டும். ஜமீன்தார் மதுர் பாபு புறப்பட்டார். அந்த காலம் கல்கத்தாவிலிருந்து காசி கொஞ்சம் பக்கம், காசிக்கு வந்தாச்சு. ஒரு போட்டு படகு ஏத்தி வச்சாங்க. காசியில கங்கை, கங்கையில 64 காட். காட்டுன்னா தெரியுமா? குளிக்கிற இடம். 64 படித்துறை. சில இதுல குளிப்பாங்க, சில இதுல குளிக்க மாட்டாங்க. தசா அஸ்வமேத காட் குளிக்கலாம். ஹரிச்சந்திரா காட், சாமி சொன்னாரு, ஹரிச்சந்திரா காட் குளிக்கலாம். முக்கியமான இடம், விஸ்வநாதரை வெளியில் எடுத்து கொண்டு வந்த அகல்யாபாய், அகல்யாபாய் காட், அதெல்லாம் குளிக்கலாம். நாரதா காட் குளிக்கிறது இல்லை. நாரதா காட்டுல குளிச்சா கலகம் வந்துடும். எரும மாடுதான் குளிக்குது. இருக்கட்டும். 64 காட். ராமகிருஷ்ணர் போட்டில் போறார். நீங்க எல்லாம் போகலாம் போட்ல, அங்க எல்லா வாய்ப்பும் இருக்கு. 64 காட்டும் பார்க்கலாம். போனாரா? பக்கத்துல மதுர் பாபு. திடீர்னு ராமகிருஷ்ணர் ஒவ்வொரு காட், ஒவ்வொரு படித்தரை பார்த்துக்கிட்டே வந்தார். மணிகர்ணிகா காட். என்னது? மணிகர்ணிகா காட். ஒரு 10-15 எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு 10-15 கியூவில் படுத்து கிடக்கும் அடுத்த சான்ஸுக்கு. புரியுதா? மணிகர்ணிகா காட். அந்த இடத்துக்கு வந்துட்டார். எல்லாம் எரியுது. எப்படி இருக்கும்? இப்படி பார்த்தாரா, இந்த கை இப்படி போனுச்சு, இந்த கை பின்னால போனுச்சு. இப்படி பார்த்தார், அப்படியே சமாதி ஆயிட்டார். சமாதி என்ன தெரியுமா? மூச்சு மட்டும் ஓடும், வேற பிரஜையே இருக்காது. மதுர் பாபு தாங்கி பிடிச்சார், படகுக்காரன் தாங்கி பிடிச்சான். மெதுவா படகுல சாட்சி வச்சாங்க, வெளியில கொண்டாந்தாங்க, இறக்குனாங்க. இவருக்கு உணர்ச்சி கிடையாது, அப்படியே மயங்கி கிடக்கிறார். மூச்சு ஓடுது. கரையில கொண்டாந்து வச்சாங்க. இவருக்கு விபூதிய பூசினாங்க, கங்க தண்ணிய தெளிச்சாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அதுக்கு மிஞ்சி மந்திரம் கிடையாது. காசிக்கு மிஞ்சின பதியும் இல்ல, கங்கைக்கு மிஞ்சின நதியும் இல்ல, 5 எழுத்துக்கு மிஞ்சின மந்திரமும் கிடையாது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. 1/2 மணி நேரம் கழிச்சு முடிக்கிறார். ஆமா, ஏன் அந்த இடத்துல சமாதி ஆனீர்கள் கேட்பாங்களா இல்லையா? ஒழுங்கத்தானே வந்தீங்க. அந்த மணிகர்ணிகாவில் ஆன்மாக்கள் எல்லாம் மேலே போகின்றன. ஆன்மான்னா தெரியுதா? உயிர். நம்ம என்னத்த ஆன்மாவை கண்டா? அரிசி மான்னா தெரியும், உளுந்த மான்னா தெரியும், ஆஸ்து மான்னா நல்லாவே தெரியும். ஆன்மா மட்டும் தெரியாது. என்னமா? ஆன்மான்னா உயிர்னு வச்சுக்கிடுங்க. எல்லாம் மேல போகுது. உயரமா ஒருத்தர் சிவப்பா இருக்கார், ஜடாமுடியோட இருக்கார். அவர் அந்த ஆன்மாக்கள் காதுல ஒரு மந்திரம் சொல்றார். பக்கத்துல தாயார் அன்னபூரணி முந்தானையினால விசிறான். அந்த ஆன்மாக்கள் இன்பமாக மேலே போகின்றன. சிவபெருமான் என்ன மந்திரம் சொல்றார்? யாருக்காவது தெரியுமா? தாரக மந்திரம். இது என்ன தாரக மந்திரம்? ராம் 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 ராம். என்னம்மா? ராம்ங்கிறது வைஷ்ணவமா சைவமா? என்னங்க, என்ன நான் சொல்றது புரியுதா? ராமநாமம், ராம் அப்படிங்கிறது இந்த நாமம் போடுறவங்களுக்கா, விபூதி பூசுறவங்களுக்கா? நாமம் போடுறவங்களுக்கா? இல்லம்மா, 2 பேருக்கும். என்ன நான் சொன்னது புரியல? இல்ல, இப்ப புரிய வைக்கிறேன். ஆமா, பெருமாளுடைய 8 எழுத்து மந்திரம் என்ன? ஓம் நமோ. அப்படி சொல்லுங்க, வாயார சொல்லுங்கம்மா. நல்ல புண்ணியம் சொன்னா புண்ணியம். ஓம் நமோ நாராயணாய. ரொம்ப அற்புதம்.
இப்படி சொன்னா நாராயணரே பக்கத்துல வந்துடுவாரு. நாராயணாவில் 2வது எழுத்து என்ன? ரா. 2வது எழுத்து. சரி. சிவபெருமான் திருநாம 5 எழுத்து என்ன? ஓம் நம சிவாய. 2வது எழுத்து என்ன? மா. நம சிவாய. ஓம். ஓம்ங்கிறது பீஜாட்சரம் மாதிரி, அது எல்லா மந்திரத்துக்கும் உண்டு. நம சிவாயவில் 2வது எழுத்து மா. நாராயணாவில் 2வது எழுத்து ரா. நமசிவாயவில் 2வது எழுத்து மா. சேத்தா ராம 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 ராமன் ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதிசேவியமான புண்ணியநாம கீர்த்தனம். இறந்து போனவங்க காதுகளில் விஸ்வநாதர் ராமநாமத்தை சொல்கிறார். நானா சொன்னேன், ராமகிருஷ்ணர் எழுதுகிறார், மறக்காதீங்க. அதை பார்த்தனா ஜடாமுடியோடு நிற்கிறது யாரு? விஸ்வநாதர். பக்கத்துல நிற்கிறது யாரு? அன்னபூரணி. ஆகா, இதை பார்த்தேன், ஆ கடவுளே அப்படின்னு அவ்வளவுதான், நான் சமாதியில் ஆழ்ந்து விட்டேன். காசிக்கு போனா மணிகர்ணியா காட்டை பார்க்கணுமா இல்லையா? பார்த்து ஒரு கும்பிடு தண்ணியை அள்ளி தலையில தொளிச்சுக்கிட்டு வர. குளிக்கவெல்லாம் வேண்டாம், மணிகர்ணிகாவில் குளிக்க வேண்டாம், சமயத்தில் இடிக்கும். புரியுதா புரியலையா? பாதி எரிஞ்சு எரியாமலும் எடுத்து விட்டான்னா அது காலில் வந்து இடிக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம். நான் முதல் தர காசிக்கு போனேன், ஒரு அனுபவம் சொல்லட்டுமா? 1999 போனேன். அப்போ எனக்கு காசியை பற்றி ஒன்றும் தெரியாது. ஒரு ரிக்ஷாவில் போறேன். எங்களுக்கு முன்னால ஒரு ரிக்ஷா போயிட்டு இருக்கு. அங்க இன்னும் கூட ஆள் இழுக்கிற ரிக்ஷா இருக்கு, சைக்கிள் ரிக்ஷா இருக்கு. சைக்கிள் ரிக்ஷா முன்னால போகுது, நான் போற ரிக்ஷா பின்னால வருது. அந்த முன் ரிக்ஷாவில் ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு, முரட்டு தலப்பா, இப்படி ஆடிக்கிட்டே போறாரு. எனக்கு என்னடா இந்த ஆள் இந்த ஆட்டம் ஆடுறாரு, ஒன்னும் புரியல. அந்த ரிக்ஷா ஹரிச்சந்திரா காட்டுக்கு போனுச்சு, நிக்குது. எங்க ரிக்ஷா தூரத்தை நிக்குது, பார்க்கிறேன். ரிக்ஷாக்காரன் இறங்கி இறக்குறேன், அப்பத்தான் தெரியுது அதுல உட்கார்ந்தது அவர் இல்ல, அது. புரியுதா புரியலையா? எது? பணம். ராத்திரி தூங்குற போதெல்லாம் அது என் பக்கத்துல படுத்திருக்காப்புல நினைப்பு வருது. 99 முத பார்த்தேன். காசிக்கு சிறப்பு என்ன தெரியுமா? பள்ளி சொல்லாது. இந்த பள்ளி சத்தம் போடுது இல்ல, போடாது. கருடம் பறக்காது, மாடு முட்டாது, பூ மணக்காது, பிணம் நாராது. இன்னைக்கும் இருங்க, அந்த கதையை முடிச்சிடுவோம். பகவான் ராமகிருஷ்ணர் என்ன சொன்னார்? அதை பார்த்தேன், சமாதி ஆயிட்டேன். மதுர் பாபு, என்ன எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்ன உதவி சொல்லுங்க? எனக்குன்னு ஒரு ரிக்ஷா ஏற்பாடு பண்ணி கொடு. எதுக்கு? நான் ஒரு நாளைக்கு 3 முறையாவது சிறுநீர் கழிக்கணும். காசியில சிறுநீர் கழிக்கப்படாது. ஏன்? எங்க பார்த்தாலும் சிவலிங்கமா தெரியுது. நான் எப்படி இங்க சிறுநீர் கழிப்பேன்? கங்கையை தாண்டி போய் சிறுநீர் கழிச்சிட்டு வரணும். அதுக்காக எனக்கு ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஏற்பாடு பண்ணி கொடு. புரியுதா? காசியை அசுத்தமாக்கலாமா, ஆக்கப்படாதா? பகவான் ராமகிருஷ்ணர், இன்னொன்னு சொல்றேன், ராமகிருஷ்ணர் அங்கே தங்கினார். அங்கே திரைலிங்க சுவாமின்னு ஒருத்தர், கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இப்ப சொல்றேன், நினைப்புல வச்சுக்கிடுங்க. தேவைன்னா ஒரு பேப்பர்ல எழுதிக்கிடுங்க, போய் பார்க்கணும். லிங்க சுவாமி தொந்தி இவ்வளவு பெருசா இருக்கும், சித்தர். கங்கையில மல்லாக்கப்படுத்து நீந்திக்கிட்டு இருப்பார். திரைலிங்க சுவாமி கங்கையில மல்லாக்கப்படுத்து நீந்துறார். அங்கே இந்த காட்டுன்னு சொன்னா, ஒரு காட்டுக்கு பேரு அனுமான் காட். என்ன காட்? அனுமான் காட்.
அனுமான் காட்டுல சங்கரமடம். சங்கரமடத்துல ஒரு அந்தன அம்மா, பிராமண பொண்ணு. அந்த அம்மாவுக்கு வயசு 80 வயசு. கடைசி காலத்துக்கு காசிக்கு போகணும்னு உட்கார்ந்து இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் தெரியுமா? சாகிறது எங்கே சாகணும்? காசியில். ரொம்ப பேர் போய் உட்கார்ந்து இருப்பாங்க. எனக்கு வேண்டிய ஒருத்தர் காசிக்கு போனார். ஏன்? அங்கதான் சாகணும். காசியில் இறக்கமுத்தி 20 வருஷம் இருந்தார். யமனுக்கு இவர் அட்ரஸ் தெரியல. ஊர்ல பேரனுக்கு கல்யாணம். ஊருக்கு வந்தாரு தமிழ்நாட்டுக்கு. யமன் அட்ரஸ கண்டுபிடிச்சுட்டான். இப்ப என்ன பண்றது? நினைச்ச இடத்துல சாக முடியுமா? எல்லாம் முடியாது. கொடுத்து வச்சாத்தான் உண்டு. திரைலிங்க சுவாமி அங்கே இருக்கார். இந்த அம்மா வயசான அம்மா, 80 வயசு, சாகிறதுக்கு காசிக்கு வந்துச்சு. இப்பதான் ஒண்ணு நினைப்புக்கு வருது. என்ன நினைப்புக்கு வருது தெரியுமா? அந்த காலத்துல எனக்கு பிள்ளை இல்லாம இருந்துச்சு. நான் பிள்ளை பிறந்தா 1000 அந்தணர்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு நேர்ந்துகிட்டேன். எத்தனை பேருக்கு? 1000 பேருக்கு. அந்த காலம். இப்ப இத்தனை பேரை கூட்டிக்கிட்டு போய் காசிக்கு அழைத்து கொண்டு போயிட்டு திரும்பி வர்றாருன்னா அந்த புண்ணியவானுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடலாம். எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? பட்டவில்லை தெரியும். ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. இந்த பயணம் மட்டும் விஸ்வநாதர் கொடுத்ததை ஏத்துக்கணும், நினைச்சுக்கிடுங்க. சரி, அந்த அம்மா என்ன நினைச்சது? 1000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நேர்ந்துக்கிட்டேன். பிள்ளை பிறந்தது, பிள்ளை பெரியவனானது, பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு, பேரம் பிறந்தேன். வசதியா அது மறந்து வச்சு. எது மறந்து வச்சு? 1000 பேருக்கு சாப்பாடு போடுறது மறந்து வச்சு. இப்ப 80 வயசு. அனுமான் காட்டுல சங்கரமணத்துல உட்கார்ந்து இருக்கு. பக்கத்துல ஒரு அசிஸ்டன்ட் அம்மா அதுகிட்ட சொல்லி பிடிச்சு, 1000 பேருக்கு அன்னதானம் பண்றேன்னு சொன்னேன், பண்ண முடியல, வயசாகி போச்சு. அது சொல்லுது, இந்த பாரு, இங்கே திரைலிங்க சுவாமின்னு ஒரு சித்தர் இருக்கார். மல்லாக்கப்படுத்து கங்கையில நீந்துவார். அவருக்கு சோறு போட்டினா 1000 பேருக்கு சோறு போட்டதா அர்த்தம். ஒரு சித்தருக்கு சாப்பாடு போட்டா 1000 சித்தர்களுக்கு சாப்பாடு போட்டதாக அர்த்தம். 1000 கோயில் கட்டின புண்ணியம் திருமந்திரம் பேசுகிறது. அதனால அவருக்கு சோறு போடு. இந்த பாட்டி சரின்றுச்சு. சாமிகிட்ட போனுச்சு, சாமி நீங்க நாளைக்கு நம்ம சங்கரமணத்துல வந்து சாப்பிடணும், நான் உங்களுக்கு பரிமாறணும். சிரிச்சுக்கிட்டு சரின்ட்டார். மறுநாள் கரெக்டா சாமி போயிட்டார். போய் தரையில சப்பளம் போட்டு உட்கார்றார். அந்த காலம் அப்படித்தானே, காலை மடக்கி சப்பளம் போட்டு உட்கார்ந்துதான் சாப்பிடணும். நம்ம முடியாம சேர்ல உட்கார்ந்து சாப்பிட்டு கெட்டு போனோம். நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். அந்த பாட்டி பரிமாறுது. சாமி சப்படம் போட்டு கம்பீரமா உட்கார்ந்துட்டார். குனிஞ்சு நிமிந்து பரிமாறினால தெரியும். அதுவும் தரையில உட்கார வச்சு பரிமாறணும். டேபிள்ல வச்சு இப்படியும் நிமிந்தபடிக்கு போடப்படாது. பாட்டி குனிஞ்சுது, நிமிந்துது, மூச்சு வாங்குது. சாம்பார் ஆச்சு, வத்த குழம்பு ஆச்சு, ரசம் ஆச்சு, மோரு பாயாசம் வச்சு 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 ஓஞ்சு போச்சு. சாமி திவ்யமா சாப்பிட்டார். நமக்கு தலையெழுத்து இருந்தா தான் சித்தர்கள் நம்ம வீட்டுல சாப்பிடுவாங்க, இல்லைன்னா மாட்டாங்க. நீ கோடீஸ்வரனா இருந்தா யாருக்கு என்ன? கொடுத்து வச்சவனுக்கு தான் கிடைக்கும். சாப்பிட்டாரா, சிரிச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டார். இப்ப எச்சி இலை இருக்குல்ல, இலையை எடுக்கணும்ல. அந்த காலத்து பழக்கம் என்ன தெரியுமா? இலையை எடுத்து தெருவில் போடக்கூடாது, பன்றி சாப்பிட்டு போயிடும். கூடாது. குழிய தோண்டி புதைக்கணும். ஞானிகள் சாப்பிட்ட இலைய குழிய தோண்டி புதைக்கணும். இந்த அம்மா குழிய தோண்டினுச்சு. வயசு 80, மறக்காதீங்க. அப்ப 80, இப்ப இல்ல. இப்ப 80 கொஞ்சம் பரவாயில்ல. அந்த காலத்துல 60 ஆனால ஏற்பாடு பண்ணிடுவாங்க. புரியுதா? அந்த காலம் தோண்டினுச்சா, இலைய போட்டுதா, மூடிடுச்சு. அப்பா
மூச்சு வாங்குது. வந்து பார்த்தா இன்னொரு இலை கிடக்கு. இப்பத்தானடா இலைய கொண்டே போட்டேன், ஒருவேளை மறந்து போச்சோ, தன்னனப்பில்லையோ, இந்த 80 வயசானா மறக்கும்ங்கிறாங்களே, அப்படி ஒரு மறதியோ. சரி, இந்த இலையை எடுத்தது, குளிய தோண்டுனுச்சு, முடிச்சுது, வந்து பார்க்குது 3வது இலை கிடக்கு. எப்படி இருக்கும்? 4, 5, 6, 7, 10 மூச்சு வாங்குது, முடியல. இந்த தோழிட்ட சொன்னது, சாமி காலில் போய் விழு. சாமி மல்லாக்கப்படுத்து கங்கையில நீந்திக்கிட்டு இருக்கார் ஜாலியா. பாட்டி போய் நின்னுதா, இலை வளருதா? என்ன இலை வளருதா? சாமி மன்னிச்சுக்கிடுங்க, இலை வளருது, என்னால எடுக்க முடியல. ஆமா, 1000 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு நேர்ந்துகிட்டியே, 1000 இலையாவது எடுக்க வேண்டாமா? சாமி, அது அந்த காலம், நேர்ந்துகிட்டேன், இப்ப முடியலையே. முடிஞ்சுக்கிறதா பார்த்து சொல்லு, முடியாத சொல்லிக்காதே. நம்ம சொல்லிக்கிறோமா இல்லையா? என் புள்ள கிடைச்சிட்டா 1 லட்சம் ரூபா உண்டியல்ல போடுறேன். புள்ள கிடைச்சிருச்சு, 1 லட்சம் ரூபா நம்ம வீட்டு உண்டியல்ல போட்டுருவோம், சாமிக்கு போடுவோம். அதே மாதிரி கண்ணீர் விட்டு அழுதா அந்த அம்மா. இனிமே நேர்ந்துக்கிறது பார்த்து முடிஞ்சதை நேர்ந்துக்கோ. இருங்க, இந்த திரையிலிங்க சுவாமி பரம ஞானி, 300 வருஷம் வாழ்ந்தவர், 3 இடத்துல சமாதி. சித்தர்கள் அப்படி சமாதியில உட்காருவாங்க, 21ஆம் தேதி எந்திரிச்சு போயிடுவாங்க. நம்ம சமாதிக்குள்ள இருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். திரையிலிங்க சுவாமி உட்கார்ந்து இருக்கிறார். பகவான் ராமகிருஷ்ணர் இவரை பார்க்க வரார். 1880 ஒட்டி 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பேச்சு கிடையாது. அவரும் ஞானி, இவரும் ஞானி. அவரும் பெரியவர், இவரும் பெரியவர். பேசவா வேணாம்? அப்படியே பார்த்தாச்சு. பகவான் ராமகிருஷ்ணர் எந்திரிச்சு போறார். கங்கை கரை கும்மிருட்டா கிடக்கு. திரையிலிங்க சுவாமி அங்கிருந்து கையை காட்டுறார். என்னமோ டார்ச் அடிச்சாப்புல வெளிச்சம் தெரியுது. பகவான் ராமகிருஷ்ணர் வெளிச்சத்துல வந்தாரா, எழுதுறார், மிகச் சிறந்த ஒரு ஞானியை நான் சந்தித்தேன், அவருக்கு பெயர் திரையிலிங்க சுவாமி. சரி, காசியை பத்தி ஒரு விஷயம் சொல்லி இருக்கனா, ராமகிருஷ்ணரை பத்தி வேகமா 2வது விஷயத்துக்குள்ள போறேன். எனக்கு பயமா இருக்கு, நேரம் ஆயிட்டு இருக்கு. இந்த காசியினுடைய சிறப்புக்கு, இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்புல கொஞ்சம் யோகா கொஞ்சம் போல சொல்றேன். 6 இடத்துக்கு ஆதாரம்னு பேர். இந்த ஜலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு கீழே, மலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு மேலே, அந்த இடத்துக்கு மூலாதாரம்னு பேர். நான் கொஞ்சம் யோகம் சொல்றேன், லேசா சொல்றேன், புரிஞ்சா நல்லது, புரியலைன்னா பரவாயில்ல. மூலாதாரம். அதுக்கு மேல இந்த ஜலம் போற பாதை இருக்குல்ல, அதுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளிக்கு பேரு சுவாதிஷ்டானம். இந்த கொப்பூல் இருக்குல்ல, கொப்பூலுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளிக்கு பேரு மணிபூரகம். இந்த நெஞ்சு திக் திக்குன்னு அடிக்குது, இதுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளிக்கு பேரு அநாகதம். இந்த கழுத்து, இந்த ருத்ராட்சம் படுற இடம், தான உள்ளுக்கு ஒரு நாக்கு தொங்கும், இந்த நாக்கு அந்த நாக்கும் சேர்ற இடம் உள்ள, இதுக்கு பேரு விசுத்தி. நான் குங்குமம் போட்டு வச்சிருக்கேன் தெரியுதா, நெத்தியில புருவ மத்தி, அதுக்கு பேரு ஆக்ஞை. இந்த உச்சந்தலை குழந்தை பிறந்த போது முழுன்னு தெரியும், அதுக்கு பேரு பிரமரந்திரம். சார் எல்லாம் மறந்து போச்சு, இது வந்த உடனே அந்த பேரு மறந்து போச்சு, போனா போகுது. மூலாதாரம்ங்கிறது திருவாரூர், சுவாதிஷ்டானம்ங்கிறது திருவானைக்காவல், இந்த கொப்பூல் மணிபூரகம் திருவண்ணாமலை, இந்த ஹார்ட் அநாகதம் சிதம்பரம். டிக் டிக்குன்னு இங்கேயும் அடிக்கும், அவரும் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அந்த ஆட்டம் நின்னாலும் ஆபத்து, இந்த ஆட்டம் நின்னாலும் ஆபத்து. அநாகதம். இந்த இடத்துக்கு என்ன பேரு சொன்னேன்? விசுத்தி. இதான் திருக்காலத்தி விசுத்தி.
இந்த இடம் புருவ மத்தியஸ்தானம், அதுதான் காசி. புருவ மத்தியமே காசி. இந்த இடம் புருவ மத்தியஸ்தானம். இந்த உச்சந்தல பிரம்மரந்திரம் அதுதான் கைலாசம். அதுக்கு மேலே 12 அங்குலம் துவாதசாந்த தலம், அதுதான் மதுரை. அப்போ இந்த புருவ மத்தியஸ்தானம் காசியா? இப்போ சுருக்கமா சொல்றேன். நம்ம பிராணாயாமம் பண்ணினால், இது என்ன சார் பிராணாயாமம்? மூச்சை ஒழுங்குபடுத்தினால், இப்போதைக்கு அப்படி சொல்லி நிறுத்திக்கிறேன். மூச்சை ஒழுங்குபடுத்தி, அதாவது வெளியே செல்லக்கூடிய காற்றை குறைத்து உள்ளே எடுக்கிற காற்றை அதிகரித்து கும்பகம் செய்தால் மூலாதாரத்தில் உள்ள அக்னி புறப்பட்டு ஒன்னொன்னா தாண்டி வரும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த இடத்துக்கு சந்திர மண்டலம்னு பேர். அமுதம் கொட்டி கிடக்கும். அந்த அமுதம் அப்படியே உருகி முதுகுத்தண்டு வழியா மூலாதாரத்துல பாயும். அப்படி மூலாதாரத்துல பாஞ்சிட்டா உடம்பு பூரா அமுத தாரைகள் பரவும். 72,000 நாடியிலையும் அந்த அமுதம் பரவும். சாவே கிடையாது. இது திருமூலர் திருமந்திரம். சுருக்கமா சொல்றேன். நெத்தியில உள்ள அமுதம் எங்க பாயுது? மூலாதாரத்துல பாயுது. அந்த மூலாதாரம் தான் ராமநாதர். நெத்தியில உள்ள அமுதம் கங்கை. அந்த கங்கையை கொண்டாந்து ராமநாதருக்கு அபிஷேகம் பண்றமே. உள்ளது வெளியிலே. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை கொண்டாந்து இங்கே அபிஷேகம் பண்றோம். அதனாலதான் காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு அவ்வளவு சிறப்பு. 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் மிக சிறப்பானவை 2. ஒன்னு காசி, இன்னொன்னு ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துக்கு வந்து இருக்கணும்னா அது பெரிய புண்ணியம். இன்னொரு விஷயம் சொல்றேன். காசியில நீங்க போறீங்க, பார்க்கணும். அதுக்காக ஒரு 2 விஷயம் சொல்லிட்டு வேகமா அலகாபாத்துக்கு போறேன். ஒண்ணு, நான் ஒரு 7:15 முடிச்சிருவேன். சரிதானே? ஒரு 7:15 வரைக்கும் பேசுவேன். 2வது, காசிக்கு சில செய்திகள் இப்ப ஞாபகம் வச்சுங்க. காசி விஸ்வநாதருக்கு சுயம் பிரகாச ஈஸ்வரர்னு பேரு. இஸ்லாமியர்கள் அந்த சிவலிங்கத்தை தூக்கி கங்கையில போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால காசி கோயில சாத்தியாச்சு. உள்ள சிவலிங்கம் இல்லை, விஸ்வநாதர் இல்லை. அகல்யாபாய் அப்படின்னு ஒரு பொண்ணு, அவ இந்துஸ்தான் நம்ம ராஜபுதனத்தை சேர்ந்தவள். அகல்யாபாய் ஒரு மகாராணி. கும்பிடுறதுக்கு வர்றா, விஸ்வநாதரை காணோம். எப்படி இருக்கும்? கண்ணீர் விட்டு அழுதாள். விஸ்வநாதர் கிடைக்காம இந்த ஊரை விட்டுட்டு போக மாட்டேன். தியானத்தில் உட்கார்ந்துட்டான். 10 நாள் 20 நாள் உடம்பு வாடுது. 45 நாள் 50 நாள் விஸ்வநாதரை காணோம். கங்கையில விழுந்து இறந்து போறேன். கங்கையில விழுந்தாளா, விஸ்வநாதர் கையில வந்து உட்கார்ந்தார். யாரு கையில? கடவுள் பக்தி ஆண்களுக்கு அதிகமா பெண்களுக்கு அதிகமா அப்படின்னு பெண்கள் தானே சொல்றீங்க. இந்த ஆண்கள் எல்லாம் கம்முன்னு வாய மூடிக்கிட்டு அநியாயமா உட்கார்ந்து இருக்கிறீங்களே. என்னம்மா, யாருக்கு அதிகம்? இன்னொன்னு சொல்லவா? உடம்பினாலே ஆணாயிருந்தாலும் மனசினாலே பெண்ணாக மாறினால்தான் ஆண்டவனை அடையலாம். பெண்ணுக்குரிய நம்பிக்கை, பெண்ணுக்குரிய பணிவு, பெண்ணுக்குரிய அடக்கம், பெண்ணுக்குரிய பக்தி, இது வந்தால்தான் ஆண்டவங்கிட்ட போகலாம். அந்த பொண்ணுக்கு என்ன பேரு சொன்னேன்? அகல்யாபாய். மறக்காதீங்க. ஒரு காட்டு, கங்கை கரையில அகல்யாபாய் காட்டு. அங்க போய் குளிங்க. அவ பேர்ல ஒரு காட்டு இருக்கு. இப்ப அகல்யாபாய் கையில யாரு கிடைச்சா? நம்ம விஸ்வநாதர் சிவலிங்கம் கிடைச்சிருச்சு. கொண்டு வந்தாளா? மேல வந்து இப்ப இருக்கிற சந்நிதியில நடுவில் வச்சுட்டான். எல்லார்ட்டையும் சொல்றா கிடைச்சிட்டாரு. அங்க கோயில் சொந்தக்காரங்க பண்டாக்கள்.
அந்த காலத்துல மேலே இருந்தாங்க. இப்போ நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வந்து எல்லாரும் ஒழுங்குபடுத்தி இருந்தவனை எல்லாம் வேற வீடு கொடுத்து அந்த இடத்தை சொர்க்க பூமியா மாத்தி 70,000 பேர் நிக்கிறாப்புல பண்ணி இருக்காரு. இன்னைக்கு காசிக்கு போனா உள்ள 70,000 பேர் நிக்கலாம். அந்த காலத்துல சந்து 56,000 சந்து. நான் போன காலத்துல ஒரு சந்துக்குள்ள போனா எவனும் கண்டுபிடிக்க முடியாது. போலீஸுக்கு பயந்தவன் எல்லாம் அங்க போயிட்டான்னா போலீஸ்காரன் கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படி சந்து. அகல்யாபாய் இருங்க அந்த இடம் சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சுட்டான். கோயிலுக்கு சொந்தக்காரங்க பண்டாக்கள் வந்து பார்த்தாங்க, இதுதான் ஒரிஜினலா இல்லையா? நம்மளுக்கு சந்தேகம் வந்துடும், இதுதான் ஒரிஜினலா இல்லை வேற லிங்கத்தை கொண்டாந்து வச்சு. ஒரு வயசான பண்டா கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். சரி, இந்த சிவலிங்கத்தை வச்சு பூஜைகள்லாம் நடக்குது. ஒரு சிவராத்திரி வந்தது. சிவராத்திரிக்கு முந்தின நாள் அந்த வயசான பண்டா சொல்றார், இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்தால் இதுதான் விஸ்வநாதர். ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியல. அன்னைக்கு சிவராத்திரி, நாளைக்கு இன்னைக்கு ராத்திரி சாமியை வச்சு பூட்டியாச்சு. சாமி எங்க இருக்கு? நடுவில் இருக்கு. சந்நிதியில நடுவில் தானே சாமி இருக்கும். அன்னைக்கு பூட்டியாச்சு. மறுநாள் காலம்பர கதவை திறந்தா சாமி ஈசான்ய மூலையில போய் உட்கார்ந்து இருக்கு. ஈசான்ய மூலைன்னா தெரியுமாமா? வடகிழக்கு மூலை, நார்த் ஈஸ்ட். அப்படி தமிழ்ல சொன்னாத்தான் புரியும். வடகிழக்கு மூலையில போய் சாமி உட்கார்ந்து இருக்கு. அந்த பெரிய பண்டா வயசானவர் வந்து பார்த்தாரா, சத்தியமாக இவர்தான் விஸ்வநாதர். பழைய ஏட்டில் எழுதியிருக்கு, விஸ்வநாதர் நடுவிலே இருப்பவர், ஒரு காலத்தில் மூலையில் இருப்பார், அதன் பிறகு இந்த ஆலயத்தின் பெருமை மிகச் சிறப்பானதாக வெளிப்படும். இன்னைக்கு எங்கே இருக்கார் விஸ்வநாதர்? இந்த மூலையில இருப்பார். மத்தியானம் 2 மணிக்கு போங்க, சமயத்திலே உள்ள தொட்டு கும்பிட்டாலும் கும்பிடலாம். முந்தியெல்லாம் கிட்ட போகலாம். இப்போ கூட்டம் அதிகமா போச்சு. ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் வர்றாங்க. அபிஷேகம் பண்ணனா முந்தி நம்மளே தொட்டு அபிஷேகம் பண்ணலாம். நான் பண்ணியிருக்கேன். இப்போ முடியாது. மேலே பாலை ஊத்தணும், அது அப்படியே போய் சாமிக்கு அது அபிஷேகம் ஆகும். மத்தியானம் 2 மணிக்கு போனீங்கன்னா விஸ்வநாதரை கொஞ்சம் பக்கத்துல பார்க்கலாம். ஒரு அதிர்ஷ்டம் இருந்தா கிட்டக்க போயே பார்க்கலாம். அகல்யாபாய் அவ பேர்ல ஒரு காட். அந்த காட்டுக்கு என்ன பேரு? அகல்யாபாய் காட். இருங்க. ஆகா ஆகா, அகல்யாபாய் குரு பூஜை, 200வது குரு பூஜை எங்க நடந்துச்சு? ஆகா ஆகா, சந்தோஷம் சாமி. புரியுதா? அடுத்த விஷயம், கிட்டத்தட்ட 180 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இந்த ராமேஸ்வரம் கோயிலில் அம்மன் கோயில் திருப்பணி பண்ணினவங்க தேவகோட்டையை சேர்ந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், ALAR குடும்பத்தார். நினப்பில் வச்சுக்கிடுங்க. ஐயா உட்காரலாம், இப்படி கூட உட்காரலாம். மேலே வந்து உட்காருங்க, மேலே உட்காருங்க, மேலே உட்காரலாம். காசியில கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்கத்தாவில் வியாபாரம் பண்ண செட்டியார்கள். கல்கத்தா வியாபாரம், கல்கத்தாவும் காசியும் பக்கம். அவங்களுக்கெல்லாம் ரங்கூன்ல கடை. ரங்கூனும் கல்கத்தாவும் பக்கம். கல்கத்தாவில் வியாபாரம் பண்ணாங்க. கப்பல்ல சரக்கு அனுப்பிச்சாங்க. கப்பல்ல சரக்கு அனுப்பிச்சா இந்த கப்பல்காரனுக்கு கட்டணமா இல்லையா? ஃப்ரைட்னு அதுக்கு இங்கிலீஷ்ல பேரு. கப்பல் கட்டணம் கட்டுனாங்க. ஒரே கப்பல்ல அனுப்பிச்சாங்க. 1 வருஷம் ஆச்சு. கப்பல்காரன் என்ன பண்ணனா, அந்த காலத்தில் எங்க 150-200 வருஷத்துக்கு முந்தி நீங்க நிறைய எங்களுக்கு கப்பல் கட்டணம் கட்டி இருக்கிறீங்க, இந்தாங்க 5% திருப்பி தாரேன்னா. டிஸ்கவுண்ட், தள்ளுபடி, ஆடி தள்ளுபடி இன்னைக்கு பண்றோம்ல. அந்த காலத்துல நீங்க நிறைய, நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். நீங்க 1000 ரூபாய் கட்டணம் கொடுத்துருக்கீங்க,
உங்களுக்கு நாங்கள் 5%, 100க்கு 5 ரூபா, 1000க்கு 50 ரூபா, லட்சக்கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த டிஸ்கவுண்ட் எவ்வளவு வரும்? ஆயிரக்கணக்கில் வந்துருச்சு. ஆமா, இந்த தள்ளுபடிய காசை வாங்கி எந்த கடைக்காரனுக்கு கொடுக்கிறது? எல்லாரும் தான் அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாரும் தான் கப்பல் கட்டணம் கட்டினாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. கப்பல் கட்டணத்திலிருந்து நமக்கு தள்ளுபடி வந்திருக்கு. இதை என்ன செய்யலாம்? எல்லாரும் சொன்னாங்க, காசி விஸ்வநாதருக்கு கொடுக்கலாம். நமக்கு வேண்டாம். நம்ம அன்னைக்கு கட்டணம் கட்டிட்டோம்ல. அப்படியா? சரி, விஸ்வநாதருக்கு எப்படி கொடுக்கிறது? காசிக்கு போ, பண்டாக்களை பார். பண்டாக்கள் சொன்னார்கள், நீங்க எப்படி வேணாலும் கொடுக்கலாம். 3 பூஜை நாங்க செய்யறோம். காசியில மொத்தம் 4 பூஜை அம்மா. காலையில அந்த 3:30 மணிக்கு ஒரு பூஜை. முடிஞ்சா பாருங்க, கஷ்டம்தான். காலையில 3:30 மணி பண்டா வருவார். பிணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, ஒரு பணத்தை சாம்பலை எடுப்பார். அது எந்த பணத்துக்கு கொடுத்து வச்சிருக்கோ தெரியாது. சாம்பலை எடுப்பாரா, தண்ணியில கரைச்சு விஸ்வநாதருக்கு காலையில முதல் அபிஷேகம் அதுதான். 3:30 மணி. அப்புறம் ஒரு 11:30 மணிக்கு ஒரு அபிஷேகம். சாயந்தரம் 7 மணி நேபாள ராஜாவுடைய பூஜை. ராத்திரி 10 மணி. மொத்தம் 4 பூஜை ஆச்சா? காலையில 3:30 பூஜை, மத்தியானம் 11:30 பூஜை, ராத்திரி அர்த்தஜாம பூஜை. 3ம் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தன் சத்திரத்தில இருந்து இன்னைக்கும் கொடுக்கறாங்க. நல்ல கையை தட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏமா, விஸ்வநாதருக்கு தட்டாம வேற யாருக்கு தட்ட போறோம்? இந்த கை இருந்தன்னா இல்லாட்டி என்ன? இன்னொன்னு தெரியுமா? அந்த பூஜைக்கு போற போது மட்டும் மேளதாளம் போகும். காசியில மேளதாளம் எல்லாம் கிடையாதுமா. இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரத்திலிருந்து போற பொழுது மேளதாளத்தோட போகும். ஒரு 20 பேரு பெட்டிகளை தூக்கிட்டு போவாங்க. அவ்வளவு சாமான். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள சாமான் அபிஷேகத்துக்கு போகுது. நான் சொன்னது அந்த காலத்து மதிப்பு. இன்னைக்கு விலைவாசி ஏறி போச்சு. பெட்டிகளை கொண்டு போவாங்க. முன்னால ஒருத்தர் சாம்பிராணி போட்டுக்கிட்டு போவார். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. போய் பார்க்கலாம் நீங்க. சம்போ மகாதேவா, இதுக்கு பேரு சம்போன்னு பேரு. காசியில சம்போ போற பொழுது கடைக்காரன் பூரா எந்திரிச்சு நின்று கும்பிடுவான். சம்போ போகுது. சம்போன்னா என்ன? விஸ்வநாதர் பூஜைக்கான சாமான். எங்க இருந்து போகுது? நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரத்திலிருந்து போகுது. எங்க போகுது? விஸ்வநாதர் சந்நிதிக்கு போகுது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை போகும்? காலையில 11 மணிக்கு போகும், ராத்திரி 8 மணிக்கு போகும். ஒருத்தனை கேட்டேன், இந்த சம்பவத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? அவன் ஹிந்தியில அழகா சொன்னான், கல்கத்தா மெயில் லேட்டா வரும், செட்டியார் சம்போ லேட்டா வராது. கல்கத்தா மெயில் அந்த காலத்துல ட்ரெயின், அது கூட லேட்டா போகுமா? சம்போ கரெக்டா வரும். கங்கையில வெள்ளம் வந்தது, சம்போ போக முடியல, போட்ல கொண்டே கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 300 வருஷமாக சம்போ போய்கொண்டே இருக்கிறது. ராத்திரிக்கு போய் பாருங்க. காலையில 3:30 மணி முடியலையா, ராத்திரி 9:30 மணி பூஜை. அற்புதம். அவர் படுக்கிறதுக்கு கட்டில். யாரு படுக்கிறதுக்கு? விஸ்வநாதர். அவரை தூங்குறாரு. அவர் முழிச்சுக்கிட்டு இருக்க போதே நம்ம இவ்வளவு அநியாயம் பண்றோமே, அவர் தூங்கினா என்னத்துக்காக? நம்ம தூங்குற மாதிரி அவரை தூங்க வைக்கிறோம். அவருக்கு இந்த மார்கழி மாசம் குளிர் அடிக்குமா, கம்பளி சட்டை. ஆமாங்க, கம்பளி சட்டை வச்சு அனுப்புவாங்க. மக்மல்னு அதுக்கு பேரு. இத்தனை காலமா நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பேரு சம்போன்னு பேரு. சம்போ மகாதேவா. விஸ்வநாதனை போய் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு மேல வேற ஒன்றும் கிடையாது. காசிக்கு மிஞ்சின பதியும் இல்லை, கங்கைக்கு மிஞ்சின நதியும் இல்லை. அடுத்த ஊருக்கு போமா, இல்ல காசியிலே நிப்பமா? காசியை பத்தி இன்னைக்கு பூரா பேசலாம். போதும். ஒன்னு சொல்றேன்,
காசியில என்னென்ன பார்க்கணும் அதானே முக்கியம். விஸ்வநாதரை பார்க்கணும் சார், பார்த்துருவோம். விஸ்வநாதருக்கு பக்கத்திலேயே அன்னபூரணி பார்த்துருவோம். ஒரு 2-3 சந்து முந்தியெல்லாம் இப்ப கிடையாது. மோடி ஐயா அருமையா பாதை போட்டு விட்டாரு. இந்த புண்ணியவானுக்கு ஒரு கோயில் கட்டணும். காசி இன்னைக்கு உலகளாவிய கஷேத்திரமாக மாற்றி கொடுத்த புண்ணியம் நம்ம பிரதமர் நரேந்திர மோடியை சேர்ந்தது. அன்னைக்கு இந்து மதத்தை நிறுத்தினது விவேகானந்த சுவாமி. அவருக்கு என்ன பேரு? நரேந்திரன். மறந்துடாதீங்க, போய் பாருங்களேன். நான் ஒரு தரம் அவர் முதல் முறை அங்க எம்பிக்கு நின்னாரா இல்லையா, அப்ப அங்க போயிருந்தேன். அவர் கங்கை கரையில பிரச்சாரம் பண்ணாரு. கங்கை கரை பூரா கூட்டமுங்க. ராத்திரி 7:30 மணிக்கு கங்கையில ஆரத்தி நடக்கும். ஆரத்தின்னா கங்கைக்கு தீபம் காத்துவாங்க. அப்ப அவர் மீட்டிங் போட்டு நான் வேடிக்கை பார்த்தேன். அப்ப ஜெயிச்சாரு, அதுக்கு அப்புறமும் ஜெயிச்சாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். காசியில என்னென்ன பார்க்கணும்? 1 விஸ்வநாதர், 2 அன்னபூரணி, அவதான் எல்லாருக்கும் சோறு போடுறவ. 3 விசாலாட்சி, ஒரு சந்தை இப்ப நல்லா போகலாம் விசாலாட்சி கோயில். 4 ரொம்ப முக்கியம், கேதார்காட். கேதார்காட், திருக்கேதாரம் யாராவது போயிருக்கீங்களா? கேதார்நாத், பத்ரிநாத் நான் போயிருக்கேன். திருக்கேதாரத்துல சிவலிங்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி காசியில கேதார்காட் அப்படிங்கிற இடத்துல அற்புதமான சிவலிங்கம். நம்ம குமரகுருபர சுவாமிகள் அங்கே கட்டின கட்டடம் கேதார்காட், போய் பார்க்கணும். குமரகுருபர சுவாமிகள் கட்டின ஒரு பெரிய மடம், காசி மடம் அங்கே இருக்கிறது. கேதார்காட் பார்க்கணும். அதுக்கு அடுத்தாப்புல புதுசா ஒண்ணு கட்டி இருக்காங்க. நல்லா கேட்டுங்க, ரொம்ப பேருக்கு தெரியாது. கரபாத்திர சுவாமி. என்ன கரம்னா என்ன? பாத்திரம்னா கையவே பாத்திரமா வச்சு பிச்சை எடுத்தாராம். புரியுதா? பாத்திரம்னா ரொம்ப சேப்பம், கையின கையளவு தானே சேர, வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாராம். அவருக்கு பேரு கரபாத்திர சுவாமி. அவருக்கு ஒரு கோயில் இப்ப புதுசா ஒரு 7 வருஷத்துக்குள்ள கட்டி இருக்காங்க. 108 சிவலிங்கம், பளிங்கு கல், அற்புதமான கோயில். என்னன்னு கேட்கணும்? கரபாத்திர சுவாமி கோயில், புதுசா இப்ப கட்டின கோயில். அதுக்கப்புறம் பிர்லா மந்திர். பிர்லா ஒரு பெரிய கோயில் கட்டி இருக்கிறார். பெரிய சிவலிங்கம், பக்கத்துல போய் தொட்டு கும்பிடலாம். ரொம்ப முக்கியம். அம்மா சொன்ன கால பைரவர். இந்த கையில என்ன போட்டிருக்கான்? காசி கயிறு. அது எங்க வாங்கிறது? எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனாலும் கால பைரவத்தை வச்சு கும்பிட்டுட்டு வரணும். கால பைரவர் எப்படி இருப்பார்? பைரவ கோலம், விரித்தபல் கதிர்கள் சூலம், வெடிபடு தமறு கங்கை, தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேடம் உரித்துமை அஞ்ச கண்டு ஒன்றிரு மணிவாய் உள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனார். கம்பீரமா இருப்பார். காசியில காவல் யாருக்கு? பைரவர். யமன் இல்ல, யமனுக்கு வேலை கிடையாது. காசி காவல் யாருக்கு? பைரவருக்கு. இன்னொன்னு சொல்லவா? காசியில கருடன் பறக்குமா பறக்காதா? ஏன்? இப்பதானே சொன்னேன். ஏன்? நம்ம ராமேஸ்வரத்துல கதை ஆரம்பிக்குது. ராமச்சந்திர மூர்த்தி இங்க வந்தார். சீதையும் ராமருமா சேர்ந்து இங்க சிவலிங்கம் பிடிச்சு கும்பிடணும்னு தீர்மானம் பண்ணாங்க. ஆஞ்சநேயா வந்தார். காசிக்கு போய் சிவலிங்கம் எடுத்துக்கிட்டு வா. சிவலிங்கம் காசியில தான் எடுத்தார். அது நான் மதுரையில ஒரு கோயிலுக்கு 2-3 முறை போய் தூக்கிக்கிட்டு வந்திருக்கேன். எங்க ட்ரெயின்ல வச்சு கொண்டாந்தேன். ஒரு சாமியார் வந்து ஏறி மேல உட்கார்ந்துக்கிட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல. நான் சிவலிங்கத்தை மேல வச்சுட்டேன். இந்த சாமி ஒரு ஸ்டேஷன்ல ஏறினாரு. இந்த மாதிரி ஒரு சாமியார் பார்த்துங்க, மேல ஏறி அவர் பாடு உட்கார்ந்து தியானம் பண்றாரு. 4 ஸ்டேஷன் தாண்டி இறங்கி போயிட்டாரு. எனக்கு எப்படி இருக்கும்?
அந்த சிவலிங்கத்தை கொண்ட மதுரையில வச்சிருக்கிறான். அதெல்லாம் வேற விஷயம். ஆஞ்சநேய சுவாமி இங்க இருந்து காசிக்கு போறார். எதுக்கு? சிவலிங்கம் எடுக்க. அங்க ஒரு கடை 1000 சிவலிங்கம் வச்சிருக்காங்க. சும்மா என்னங்க அத்தனை சிவலிங்கம். உள்ள போனா சந்தோஷமா இருக்கு. வேணுங்கிறத எடுத்துக்கங்கிறேன். நான் அப்படி போய் பார்த்து கொண்டாந்து 5000 6000 10,000 20,000 சிவலிங்கத்துக்கு தகுந்தாப்புல இருங்க. அந்த காலத்துல நம்ம ஆஞ்சநேய சுவாமி சிவலிங்கம் எடுக்கிறதுக்காக காசிக்கு போயிட்டார். காசியில பள்ளி சத்தம் போட்டுது. ஓ, இங்கதான் சிவலிங்கம் இருக்கும். தேடினாரா, கருடை வட்ட விட்டது. கீழே பார்க்கிறார், சிவலிங்கம் தூக்கிட்டார், தோல்ல வச்சார். காசிக்கு காவல் யாரு? காலபைரவர். யார் அது? இங்க இருந்து சிவலிங்கத்தை திருடுறவன் ஆஞ்சநேய சுவாமி. ராமேஸ்வரத்துல வைக்கணும், அதுக்காக எடுக்கிறேன். கூடாது, இங்க இருந்து எந்த பொருளும் செல்ல அனுமதி இல்லை. நான் எடுத்துக்கொண்டுதான் செல்வேன். என்னை ஜெயித்து விட்டு எடுத்துக்கொண்டு செல். பைரவருக்கும் ஆஞ்சநேயருக்கும் சண்டை. ஐயா, இந்த கையும் சண்டை போட்டா யாரு ஜெயிப்பா? எனக்கு 2 கை ஐயா, 2ம் சண்டை போட்டு யாரு ஜெயிப்பா? ஆஞ்சநேயரும் சிவ அம்சம், பைரவரும் சிவ அம்சம். சிவனும் சண்டை போட்டா என்னத்துக்காகிறது? உலகம் பூரா தடுமாறுது. தேவர்கள் காலில் வந்து விழுந்தாங்க. என்னமா சண்டையை நிறுத்துங்க. என்ன செய்யலாம்? ஆஞ்சநேயர் அந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு போகட்டும். உடனே பைரவர் ஆணையிட்டார், இந்த காசியில இனிமே பள்ளி சொல்லக்கூடாது, கருடம் பறக்க கூடாது. இன்னைக்கும் கிடையாது. ஆஞ்சநேயர் இங்கே வந்தாரா, அதுக்குள்ள நேரம் லேட்டா போச்சு. ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியை பார்த்தார். சீதை அம்மா இங்க உள்ள கடற்கரை மண்ணை எடுத்து சிவலிங்கம் பிடிச்சாங்க. அவர் தான் இப்ப இருக்கிற ராமநாதன். மண்ணால் பிடிக்கப்பட்ட சிவலிங்கம் யாரு பிடிச்சா? சீதை. அதுக்கு மேல ஒரு குவளைய கவுத்து இப்ப கங்கை அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? காசிக்கும் ராமேஸ்வரம். ஆமா, அந்த சிவலிங்கம் எங்கே இருக்கு? ஆஞ்சநேயர் கொண்டாந்தாருல சிவலிங்கம் எங்கே இருக்கு? ராமநாதருக்கு பக்கத்துல காசி விஸ்வநாதர்னு போட்டு ஒரு சிவலிங்கம் இருக்கு. அதுதான் ஒரிஜினலா கொண்டாந்த சிவலிங்கம். காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் அவ்வளவு தொடர்பு. ராமநாதரை கும்பிட்டு காசி விஸ்வநாதரை கும்பிட்டா பாஸ்போர்ட் வாங்கிக்கிட்டு வெளிநாடு போறாப்புல அர்த்தம். நான் ரொம்ப சொல்லக்கூடாது, போதும். காசியில எல்லாம் பார்க்கணும்னு சொன்ன ஒரு இடம் மறந்துட்டேன். அது நிறைய இருக்கு. என்ன தெரியுமா? சங்கட் மோட்சன். சங்கடங்கள்ல இருந்து மோட்சம் கொடுக்கிறவர். அவரை பார்க்கணுமா வேண்டாமா? அம்மா, சங்கடம் இருக்கா இல்லையா? கவலை இருக்கா இல்லையா? கவலை இல்லாத மனுஷன் யாரு? 2 பேரு. யாரையா? ஒரு யோசிக்கிறாரு. கவலை இல்லாத மனுஷன் 2 பேருங்கிறாரே, யாரு? ஒருத்தன் செத்து போனவன், ஒருத்தன் இன்னும் பிறக்காதவன். மற்ற அத்தனை பேருக்கும் கவலை இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? கவலை போறதுக்கு ஒரு ஆஞ்சநேயர் கம்பீரமா இருக்கார். ஆமா, ஆஞ்சநேயர் இன்னும் இருக்காரா இல்லையா? எங்க இருக்காரு? கைலாசத்துல ஒரு குகைக்குள்ள இருக்கார். போட்டோ எடுத்தாங்க. அந்த போட்டோ எங்கிட்ட இருக்கு. கைலாசத்தில் மவுண்ட் கைலாஷ் போறமே, குகைக்குள்ள போய் எடுத்தாங்க. ஹிந்துக்காரங்க போனாங்க. குகைக்குள்ள போறதுக்கு பயப்பட்டாங்க. வெளியில இருந்து அந்த காலத்து கேமரா எடுத்தாங்களா, உள்ள இருந்து லைட் அடிச்சுது. எடுத்து அவன் கண்ணு போயிடுச்சு. பயந்து போய் ஊருக்கு வந்துட்டாங்க. மெட்ராஸ்ல வந்து கழுவி பார்த்தா இப்படி உட்கார்ந்து இருக்காரு ஆஞ்சநேயர் குகைக்குள்ள. அந்த போட்டோவை காசியில சங்கட் மோட்சன் அப்படிங்கிற ஆஞ்சநேயர் கோயில்ல மாட்டி வச்சிருக்காங்க. நான் ஒரு காப்பி வாங்கி போட்டுக்கிட்டேன். சங்கட் மோட்சன். துளசிதாசரும் பெரிய கதை.
அதை சொல்ல ஆரம்பிச்சா அடுத்த வருஷம் வந்துடும். துளசிதாசர்னு தெரியுமா உங்களுக்கு? வடமொழியில ராமாயணத்தை எழுதினது யாரு? வால்மீகி. தமிழ்ல எழுதினது அநியாயம் அநியாயம். நம்மெல்லாம் என்ன தமிழன்? கம்பர். மறக்கப்படாது. தமிழ்ல ராமாயணத்தை எழுதினது யாரு? 3 தடவை சொல்லுங்க. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. ஹிந்தியில எழுதினவர் துளசிதாசர். துளசிதாஸ் வாழ்ந்த இடம் காசி. துளசிதாஸ் ராமாயணம் எழுதின இடம் காசி. அயோத்தி பக்கத்திலே வந்து கொஞ்ச காலம் வாழ்ந்தார். இந்த துளசிதாசர் ஆஞ்சநேயனை பார்த்தார். ஆஞ்சநேயனும் துளசிதாசரும் சந்தித்து கொண்ட இடம் சங்கட் மோட்சன். மோட்சம்னா என்ன? விடுதலை. சங்கடங்கள்ல இருந்து விடுதலை. காசியில் பார்க்க வேண்டிய இடம் சங்கட் மோட்சன். நான் நிறைய சொல்லியிருக்கேன் சார். சிலது நினைப்புல இருக்கு, சிலது மறந்து போச்சு. போனா போகுது. நினைப்புல இருக்கதையாவது பாருங்கள். நான் சொன்னதே கொஞ்சம் தான். இன்னும் நிறைய இடம் இருக்கு. ஒரு இடம் இருக்கு காசியில, இந்த ராமாயண காட்சியை பூரா பொம்மையா வச்சு காமிச்சிருக்கிறாங்க. துளசி மானச மந்திர். அதுக்கு என்ன பேரு? துளசி மானச மந்திர். துளசிதாஸ் எழுதின ராமாயண காட்சிகளை அப்படியே வச்சு பொம்மையா காமிச்சிருக்காங்க. துர்கா தேவி மந்திர். இதெல்லாம் காசியில உண்டு. எல்லாத்தையும் போய் பாருங்க. இப்ப கடைசியா ஒண்ணு சொல்றேன். எத்தனை கோயில் பார்த்தனம்மா? மனசுக்குள்ள காசி, கயா, அலகாபாத், அயோத்தி. அயோத்தியில என்ன செய்யணும்? சரையுவில் குளிக்கணும். அயோத்தி கோயிலை பார்க்கணும். மறந்துடாம ஆஞ்சநேயர் கோயிலை பார்க்கணும். அங்க நிறைய இந்த இனிப்பு கொடுப்பாங்க, கொஞ்சமா சாப்பிடுங்க. காசியில ஒண்ணு தெரியுமா? லட்டு தேர் பண்ணுவாங்க. நான் ஒரு தீபாவளி அன்னைக்கு போனேன். லட்டுல தேர், உள்ளுக்க சாமி வச்சு லட்டு தேர். தீபாவளி அன்னைக்கு தங்க அன்னபூரணி. அன்னபூரணி கோயில்ல இருந்து தங்க அன்னபூரணி எடுத்து வைப்பாங்க. 3 நாளைக்கு பார்க்கலாம். விஸ்வநாதருக்கே சாப்பாடு போட்டவள் அன்னபூரணி தாயார். ஒரு ஆள் கேட்டான், ஏன் சார் அப்ப விஸ்வநாதருக்கு 2 சம்சாரமா? விசாலாட்சி அன்னபூரணி இல்லை. வீட்டுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் சோறு போடுற பொழுது அம்மாவுக்கு பேரு அன்னபூரணி. வீட்டு விஷயத்தை எல்லாம் நிர்வாகம் பண்ற பொழுது அவளுக்கு பேரு விசாலாட்சி. சரிதானே? அதை 2 பார்க்கணும். விஸ்வநாதரை பார்க்கணும். காசிக்கு போற பொழுது நல்ல சிந்தனைகளோட போகணும். இந்த கால பைரவரை பார்க்குறீங்கல்ல, அவர்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் ஊருக்கு போறேன், காசிக்கு வந்தேன், கங்கையில குளிச்சுட்டேன், என் பாவம் எல்லாம் போச்சு, நம்புங்கள், என் பாவம் எல்லாம் போச்சு, இனிமே பாவம் பண்ண மாட்டேன், ஓ மேல சத்தியம். அப்புறம்தான் இந்த காசி கவுத்தை கட்டணும். சும்மா காசிக்கு போனேன், காசி கவுத்தை கட்டணேன் அப்படிங்கக்கூடாது. என்ன செய்யணும்? பண்ணின பாவம் போச்சு, இனிமே பாவம் பண்ண மாட்டேன், பைரவமூர்த்தி ஓ மேல சத்தியம் சொல்லித்தான் கட்டிக்கிட்டு வரணும். ஆனா நான் அப்பவே சொன்னேன், காசி யாத்திரை போறது நீங்க நினைச்சா முடியாது, விஸ்வநாதன் நினைச்சாத்தான் முடியும். நாங்க காசிக்கு போற பொழுது ட்ரெயின்ல திருவாசகம் முற்றோதல் பண்ணணும். திருவாசக புத்தகத்தை கையில் எடுத்துக்கிட்டு 658 பாட்டு அத்தனை பேரும் படிச்சோம். சும்மா ஊர்க்கதை பேசிக்கிட்டு போகக்கூடாது. அவ எப்படி இருக்கா, இவ எப்படி இருக்கா, தினம் தனியா பேசணும். காசிக்கு போற பொழுது திருவாசகம் படிக்கணும், தேவாரம் படிக்கணும். சார் ஒன்னும் படிக்க தெரியாதா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, மத்த எல்லாம் கத்துக்க முடியல, ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே போங்க. அதுக்கு மிஞ்சின மந்திரம் கிடையாது. நன்றாக இருப்பீர்கள். நம சிவாயவே நான் அறிவிச்சையும், நம சிவாயவே நான் அவின்றேத்துமே, நம சிவாயவே நன்னறி காட்டுமே. அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம். எல்லா பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து